Praise the Lord. Praise the Lord, Pastor. Praise the Lord. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கும் sister. Let's pray. ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமிழ்ல பிதாவே, உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல ஆண்டவரே இரவு நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிளாஸுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உம்முடைய சத்தியங்களை உம்மை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த கிளாஸ் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா டிஸ்டர்பன்ஸையும் ஆண்டவரே இன்டரப்ஷன்ஸ் கர்த்தர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒரு நல்ல கிளாஸாக மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 11th சாப்டர் வரலும் நம்ம பார்த்தோம். எப்படி ஆண்டவர் தம்முடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார், அந்த திட்டத்தை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து நம்ம சாப்டர் 1 to சாப்டர் 11 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப குரூஷலான ஒரு சாப்டர்ஸ். நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீக் கூட ஜாபேத்து குறித்து நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா நானும் ஒரு ஸ்டடி பண்ணேன் ஜாபேத்து குறித்து. இவ்வளவு நாள் நான் அது பெருசா, ஏன்னா பைபிள்ல வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு சிலது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு சிலது ஜஸ்ட் அது மற்ற ஸ்டோரிஸோட அது லைன் அப் ஆகுது. ஸோ ஜாபேத்தை குறித்து நான் ஸ்டடி பண்ணும்போது, ஸோ ஜாபேத் தான் ஃபர்ஸ்ட் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். ஸோ லாஸ்ட் வீக் நீங்களும் சொன்னீங்க ஜாபேத் தான் ஃபர்ஸ்ட் பையன். ஸோ 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 ஜாபேத் ஃபர்ஸ்ட் பையனா இருந்தாலுமே பட் இம்பார்ட்டன்ட் யாரு அப்படின்னு பார்த்தா சேம் பையன் தான். ஏன் அப்படின்னா அந்த பையன்ல இருந்து தான் கர்த்தருடைய திட்டம் அந்த ஜெனரேஷன், அந்த ரைச்சஸ் ஜெனரேஷன், அந்த ஒபீடியன்ட் ஜெனரேஷன், அது மூலியமா தான் அந்த சீட் ஆஃப் த விமன், இந்த சாப்டர் 3ல நம்ம பார்த்தோம், த சீட் ஆஃப் த விமன். ஸோ அது வரப்போகுது. ஸோ அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற போகிற அந்த வம்சம் தான் ஷேமுடைய வம்சம். ஸோ ஒரு அதிகாரத்துல ஜாபேத்துடைய வம்ச வரலாறு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு. ஸோ மேபி ஜாபேத் பையனா இருந்தாலுமே பட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு த ஷேம் தான் ஃபர்ஸ்ட், அதாவது இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா ஏன்னா அவனுடைய ஜெனரேஷன்ல இருந்து தான் மேசியா வரப்போகிறார் என்பதை நாம் என்ன செய்யறோம், அறிந்து கொள்ளுகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம 11th சாப்டர்ல முடிச்சோம். ஸோ எப்படி 11th சாப்டர்ல we see the selfish motive of the people. அதாவது நமக்கு ஒரு பேர் உண்டாக்குவோம், நமக்கு ஒரு பட்டணத்தை கட்டுவோம், நமக்கு நாமே அப்படி சொல்லிட்டு நாம் 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 அங்க தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத அல்லது டிபெண்டிங் ஆன் காட் நம்ம என்ன செய்யல அதுல பார்க்கல. ஆனால் 12th சாப்டர் பிகினிங்ல ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவர் சொல்றார் 3 காரியம். ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன், ஐ வில் பிளஸ் யூ, ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். இங்க கான்ட்ராஸ்ட் பார்க்கிறோம். People, they wanted to become something.
ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னதான் முயற்சி செய்தாலும் அது நடக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் மட்டும்தான் ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிங்க. அதனாலதான் தாவீது சொல்லும் போது, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் எந்த மனுஷனையும் உயர்த்தவும் உம்மாலே தான் கூடும். அவர் சொல்லும் போது சொல்றாரு, ஆண்டவரே இந்த மட்டும் என்னை ஆசீர்வதித்ததற்கு நான் எம்மாத்திரம். Who are my Lord that your servant is blessed this much அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். ஸோ லாஸ்ட் சாப்டர் 11th லாஸ்ட் அந்த சாப்டர்ல பார்க்கும்போது ஜனங்கள் they are so much focused on themselves. ஆனா 12th சாப்டர்ல God is looking for someone who will be obedient to God. அதே சமயத்துல ஒரு தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கும் ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதுதான் ஆபிரகாம். ஸோ அவனை எங்கிருந்து தெரிந்து கொண்டாருன்னா, நம்ம ஆபிரகாமுடைய கதையை வாசிக்கும் போது மெசபொட்டாமியா ஊர் என்கிற தேசத்துல இருந்து அவனை என்ன பண்ணாரு, he chosen. ஓகே, சாப்டர் 12 verse 1 to chapter 50. இப்போ வந்து நான் ஜெனிசிஸ் சாப்டர் எடுக்கும் போதே ரெண்டு பிரிவா பிரிக்கலாம்னு சொன்னார். ஜெனிசிஸ் சாப்டர் என்னென்னது? ஓகே, எல்லாருமே ஒரு சிஸ்டர் மட்டும்தான் வீடியோ ஆன்ல இருக்கீங்க. வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க பாப்போம். ஜெனிசிஸ ரெண்டு பாகமா பிரிக்கலாம். Patriarch. ஓகே, patriarchal history. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து primeval history. primeval history அப்படின்னா ஆதி கால சரித்திரம். chapter 1 to chapter 11 how everything was created, human beings எப்படி கிரியேட் ஆனாங்க, அப்புறம் fall of man எப்படி வந்துச்சு, அப்புறம் redemptive work of God அது எப்படி வந்துச்சு என்பதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த first 11 chapter பார்க்கிறோம். so that is called as primeval history. அடுத்தது patriarchal history. patriarchal history என்று சொல்லும் போது முற்பிதாக்களின் வரலாறு, சரித்திரம். ஓகே, ஸோ அதுல இருந்து நான் வாசிக்கிறேன். நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். The patriarchal narrative may be divided into 5 sections following Toledoth formula. We can identify 3 major sections and 2 sections of secondary importance. அதாவது patriarchal history வந்து 5 பாகமா பிரிக்கலாம். அது என்னன்னா Toledoth formula. Toledoth formulaனா genealogy formula. genealogy formulaல patriarchal narrative அதாவது முற்பிதாக்களின் சரித்திரம், வரலாறு 5 பாகமா பிரிக்கலாம். அதுக்கடுத்தது we can identify 3 major sections and 2 sections of secondary importance. ஸோ அந்த 5ல வந்து 3 வந்து மேஜர் செக்ஷன்ஸ், அடுத்தது 2 வந்து செகண்டரி செக்ஷன்ஸ். அப்படின்னா சரி, உதாரணத்துக்கு இப்போ வந்து ஆபிரகாம் இந்த 12ஆம் அதிகாரத்துல இருந்து 50ஆம் அதிகாரம் வரலும் வந்து சில முக்கியமான கதைகள். என்னென்ன கதைகளை பார்க்குறோம் நம்ம? ஒன்று ஆபிரகாம். ஸோ இந்த 3 மேஜர் செக்ஷன்ஸ்ல வந்து 1 ஆபிரகாமுடைய சரித்திரம், 2வது யாக்கோபினுடைய சரித்திரம், 3வது யோசேப்பனுடைய சரித்திரம். ஸோ இந்த 3 கதைகளும் எந்த செக்ஷன்ல வரும்னா மேஜர் செக்ஷன்ஸ்ல வரும். அடுத்தது 2 இருக்கு. அது வந்து என்னன்னா இஸ்மாயிலுடைய சரித்திரம், அடுத்தது ஈசாயினுடைய சரித்திரம். ஈசா யாரு? ஈசாக்கினுடைய பையன் ஈசா, அவனுடைய சரித்திரம். ஸோ முக்கியமா இந்த ஆதியாகமத்துல இந்த 5, அதாவது 12ஆம் அதிகாரத்துல இருந்து 50ஆம் அதிகாரம் வரலும் இந்த 5 மேஜர் செக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். 1 ஆபிரகாமுடைய கதைகளை பார்க்கிறோம், 2வது யாக்கோபனுடைய கதை அதிகமா இருக்கும், 3வது 37ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்துல இருந்து யாரோட கதை பார்க்கலாம்னா யோசேப்பன் கதை பார்க்கலாம். இதுக்கு இடையில 2 குட்டி குட்டி கதைகள் வந்துட்டு போகும். அது 1 ஈசாவினோட கதை, இன்னொன்னு வந்து இஸ்மவேலுடைய கதை. ஸோ 12
சாப்டர் 12 இருந்து சாப்டர் 5 வந்து 5 செக்ஷனா பிரிக்கலாம். அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். The major sections are stories of Abraham, chapter 12 to 25. அது பாருங்க 12ஆம் அதிகாரத்துல 25ஆம் அதிகாரம் வரலும். அப்ப எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? அடுத்தது அடுத்த மேஜர் செக்ஷன் வந்து ஜேக்கப், யாக்கோபினுடைய சரித்திரம். 25ஆம் அதிகாரத்துல இருந்து 37வது அதிகாரம் வரலும் யாரோட கதை? யாக்கோபினுடைய கதை. அடுத்தது யோசேப்பினுடைய கதை. யோசேப்பினுடைய கதை 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரலும். இதுதான் 3 மேஜர் செக்ஷன். The other 2 sections are introduced by short genealogies. குறுகிய வம்ச வரலாறு வைத்த 2 நபர்களுடைய கதை. ஒன்னு இஸ்மாவேல் ஸ்டோரி at the end of Abraham narrative, Esau story at the end of Jacob narrative. So இந்த 2 குட்டி கதைகளும் அதுல என்ன செஞ்சிருக்கு? இணைக்கப்பட்டிருக்கு. See, பைபிள் எல்லாமே எழுதப்படவில்லை. எல்லா சரித்திரங்களும் எழுதப்படவில்லை. ஆனால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கதைகள் எழுதப்பட்டிருக்கு. இஸ்மாவேல் கதையில கூட இஸ்மாவேல் ஆகார் அதாவது ஆண்டவர் ஆபிரகாம வாக்கு பண்ணினார். எத்தனை வயசுல அவனை அழைச்சாரு? ஆதியாகமம் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் எத்தனாவது வயதுல அழைத்தார் ஆண்டவர்? திறமையை ஆன் பண்ணி சொல்லுங்க. 60 வயதுலயா? ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது அவனுக்கு 75 வயது. 75 இயர்ஸ்ல அழைச்சார். அழைச்சுதான் சொன்னாரு, ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பட் வாக்கு தத்துவம் அப்பயே சொல்லிட்டாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்ட்டார். ஆனா 75 வயசுல இருந்து 99வது வயது வரலும் அவனுக்கு பிள்ளை இல்லை. சோ எத்தனை வருஷம் அவன் காத்திருந்தான்? 25 இயர்ஸ். வாக்கு தத்துவம் வந்து 25 வருஷம் காத்திருந்தான். ஆபிரகாம் கதையில நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, அவன் 75 வயதுல கர்த்தரை அழைத்து 99வது வயது, அதாவது 75 வயசுலயே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்ட்டு. ஆனா அவங்க வாழ்ந்த அந்த கலாச்சாரத்தின்படி அவன் ஆபிரகாம் ஒரு செல்வ சீமான், இவன் ரிச் மேன். அவனுக்கு ஆனா சந்ததி இல்லை. அப்போ அவங்க ஊர் கலாச்சாரத்தின்படி என்ன செய்வாங்கன்னா, அதாவது சாராளுக்கு ஒரு வேலைக்காரி இருந்தால் அவளை வந்து தன்னுடைய எஜமானுக்கு கொடுத்து அவன் மூலமாய் சந்ததி வரும் என்று விசுவாசித்தார். அப்படிதான் அவங்க நினைச்ச வரும் சந்ததிகள், அப்படிதான் சில நேரத்துல அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இதே ஃபார்முலா தான் ஆபிரகாமும் சாராவும் யோசிச்சாங்க. மேபி ஆகார் மூலியமா தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமோ என்று ஆகார வந்து ஆபிரகாம் கொடுத்தாங்க. ஆனா we need to understand, God's plans are always same. அது மாறாது. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்படி பண்ணும்போது they are giving idea to God. ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஆண்டவரே ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஆகார் மூலியமா குழந்தை வந்து அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுமோ என்று சாரால் வந்து பிளான் பண்ணி தான் என்ன பண்ணாங்க. சம்டைம்ஸ் சில நேரத்துல we also doubt God. ஆண்டவர் சந்தேகித்தாங்க கூட சொல்லலாம் அவங்க 2 பேரும். ஏன்னா சாரா யோசிச்சா, எனக்கு ஆல்ரெடி 90 இயர்ஸ் ஆச்சு, 75 இயர்ஸ் ஆச்சு, 80 இயர்ஸ் ஆச்சு. சாரா 90 இயர்ஸா இருக்கும் போது குழந்தை பிறகுறான். ஆபிரகாம் 99 வயசா இருக்கும் போது. அப்போ அவ என்ன நினைச்சானா, இட் இஸ் இம்பாசிபிள், என்னால இனி எப்படி பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். அதனால்தான் ஆபிரகாம் அழைக்கும் போது 17வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல
17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஓகே, போதும். When Abraham was 99 years old, the Lord appeared to him and said, I am Almighty God, walk before me faithfully and be blameless. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? எனக்கு முன்பாக உத்தமமாய் நட. எனக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? வாசிங்க அந்த தமிழ். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அடுத்தது வசனம் வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது போதும். இது பலமுறை கொடுத்த வாக்கு தத்துவம் தான். 12ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 17ஆம் அதிகாரம் வரையிலும் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட திரும்ப திரும்ப 15ஆம் அதிகாரத்திலும் இருக்குது, திரும்ப திரும்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. பட் இந்த இடத்துல கொஞ்சம் விசேஷமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவன் 99 வயசா இருக்கும்போது அவர்கிட்ட திரும்பி ஆபிரகாம் கிட்ட திரும்பி சொல்லல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி அவருடைய பேரை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவரோட பேரு அங்க குறிப்பிடப்படல. ஆனால் அவருடைய குணாதிசயத்தை அவர் சொல்றாரு. என்னது? அவர் என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அது எபிரேய பாஷையில எல்ஷடாய் என்ற அர்த்தம். எல்ஷடாய். எல்ஷடாய்னா ஐ எம் ஆல்மைட்டி காட். என்னால செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை என்று அர்த்தம். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு தத்துவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, வாக்கு தத்துவத்தை திரும்ப சொல்றதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய கேரக்டர் அல்லது நான் யாரு, சில நேரத்துல சிலர் அறிமுகப்படுத்தும் போது அவங்க பேர் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஐபிஎஸ் வந்திருக்கேன்னு சொல்லுவார், நான் டாக்டர், நான் அவங்களுடைய டெசிக்னேஷனை சொல்லுவாங்க. ஏன்னா இட் ஹாஸ் மோர் பவர் அண்ட் வேல்யூ. அது மாதிரிதான் ஆண்டவர் இங்க என்ன பண்றாருன்னா, he is saying his designation. You know what I am? You know who I am? I am Almighty God. நான் சர்வ வல்ல. அது எதுக்குன்னா ஆபிரகாமுக்கு ஒரு கான்பிடன்ஸ், the word of confidence கொடுக்கிறார், என்னால செய்ய முடியும். ஏன்னா அடுத்தது அவர் திரும்ப சொல்ல போறார். என்ன சொல்ல போறாருன்னா, நீ உன் சந்ததியை நான் பெருக பண்ணு. கண்டிப்பா ஆபிரகாம் என்ன யோசிச்சிருப்பாரு? மனதளவுல சிரிச்சிருப்பார். அதே மாதிரிதான் 3 தேவதூதர்கள் ஆபிரகாமை சந்திக்கும் போது, நீ குழந்தை பெறுவோன்னு சொல்லும் போது சாராள் உள்ள இருந்து சிரிப்பா. ஏன் சிரிக்கிறான்னா, நான் போய் எப்படி குழந்தைய பெத்தெடுக்க முடியும்? அவளோட சிரிப்புக்கு காரணம் அதுதான். பட் ஆண்டவர் சொன்னாரு, தேவதூதன் சொல்லுவான், அடுத்த வருஷம் இதே நாள்ல உங்ககிட்ட குழந்தை இருக்கும். அதே மாதிரி கரெக்டா 100வது வயதுல ஆபிரகாம் பிள்ளையை பெற்றெடுத்தான். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தன்னுடைய மனைவி ஈசாக்கு என்று பெயர் எடுத்தார். ஈசாக்குன்னா என்ன அர்த்தம்னா லாப்டர் அர்த்தம். கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார்னா அவளை நகைக்க பண்ணினார் இல்ல. யாரெல்லாம் இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்களோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்னத்தை செய்வாங்க? சிரிப்பாங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், இன்றைக்கு கூட நடக்கும். அது சில நேரத்துல சில ஸ்திரீகள் 45 வயசுல இன்னும் கன்சீவ் ஆயிட்டு குழந்தை பெற்றாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு 2 3 குழந்தைங்க இருக்கும், பெரிய பெரிய குழந்தைங்களா இருப்பாங்க, பெரிய பெரிய பிள்ளைகளா இருந்து வளர்ந்துருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை கேட்டவொடனே என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் ஃபர்ஸ்ட் சிரிப்பாங்க. இல்லது 45 வயசுல, 46 வயசுல, 48 வயசுல இவங்களுக்கு குழந்தையா திரும்ப. நயனாவரத்துல இருக்கும்போது, சென்னையில இருக்கும்போது ஒரு சிஸ்டருக்கு அப்படிதான். அந்த சிஸ்டருக்கு 21 வயசு ஒரு பெண் பிள்ளை இருக்கா. 21 வயசு பெண் பிள்ளை. அப்புறம் அவ காலேஜ் படிக்கிறா, காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கா அந்த வருஷம். அந்த வருஷம் அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறகுது, ஒரு குட்டி பையன். அந்த பொண்ணுதான் தூக்கிட்டு வரும் சர்ச்சுகளா. யோசிச்சு பாருங்க, 21 வயசு அக்கா, 21 வயசு அக்கா. சோ எல்லாருமே கண்டிப்பா அங்க சிரிச்சிருப்பாங்க. என்னடா அது,
சாரா 90வது வயசுல குழந்தை பெற்றிருக்காளாமேன்னு சொல்லிட்டு அதுக்குதான் அவன் கர்த்தரனை நகைக்கை பண்ணினார். மேட் மீ டு லா. ஃபர்ஸ்ட் அவ சிரிச்சா, அதுக்கப்புறம் அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள், மனிதனால செய்ய முடியாத ஒன்று. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, வித் மீ எவ்ரி திங் இஸ் பாசிபிள். எல்ஷடாய், என்னால செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லை என்பதை அவர் நிரூபித்தார். வாசிப்போம் தொடர்ந்து இந்த நோட்ஸ். The patriarchs may be placed in the historical time period of CA 2000 to 1500 BC. ஸோ ஆபிரகாமுடைய காலங்கள் அல்லது நம்மளுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த காலம் எதுவா இருக்குன்னா 2000 பிசில இருந்து 1500 பிசி. 2000 பிசில இருந்து 1500 பிசி. Clear history emerges from the time of Abraham. The available historical information about the cultural background of the Near East in the 2nd millennium BC throws light on the biblical accounts of the patriarchs and his historical worth. Some of the evidences are the patriarchal names are quite commonly found among the Amorite population of this period. என்ன சொல்ல வருது அப்படின்னா, எப்படி நம்ம இதை கணிக்க முடியும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பிசி 2000 இருந்து பிசி 1500 இந்த இடைப்பட்ட காலத்துல தான் வாழ்ந்திருக்க முடியும்ன்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, பைபிள் வெறும் பைபிள் ஹிஸ்டரியை மட்டும் நம்ம பார்க்க போறது இல்லை. பைபிள் எப்படி உண்மை உள்ளது என்று நம்ம நம்புறோம்? பைபிள் உண்மை உள்ளதா? என்ன டவுட்டா பாக்குறீங்க? எஸ் எஸ் வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்குது, அதனால நம்புறோம். அது நம்ம கிறிஸ்டியன் நம்புறோம், இந்துஸ் நம்புவாங்களா? ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், ஹிஸ்டாரிக்கல் இது நம்ம இஸ்ரவேல்ல இருக்கிற ரைட்டர்ஸ், பழைய எழுத்தாளர்கள் கூட அதை குறிச்சு எழுதிருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம எப்படி பைபிள் உண்மை உள்ளது எப்படி நம்ம நம்புறோம்னா, நாங்க விசுவாசிக்கிறோம் பாஸ்டர், அது உண்மை உள்ளதுதான், ஆண்டவரிடத்துல இருந்து வந்தது தான். அப்படி இல்லை. பைபிளுக்கு 2 எவிடன்ஸ் இருக்குது. பைபிள் உண்மை உள்ளது என்பது 2 எவிடன்ஸ் இருக்குது. ஒன்னு இன்டர்னல் எவிடன்ஸ், அப்படின்னா பைபிளுக்குள்ள இருக்கிற ஆதாரம். 2வது எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ், பைபிளுக்கு வெளியில இருக்கிற ஆதாரங்கள். இது இன்ட்ரடக்ஷன் டு பைபிள் சப்ஜெக்ட்ல யூ மே பி ஸ்டடி. ஸோ எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் என்று சொல்லும் பொழுது, பைபிள் எழுதப்பட்ட காலத்துல வெறும் இஸ்ரேல் தேசங்களோ மற்ற தேசங்கள் மட்டுமல்ல, அந்த சுற்றிலும் நிறைய தேசங்கள் இருந்தது. இப்போ பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் பார்வோனை குறித்து. பார்வோனை குறித்து பைபிள்ல மட்டும் இல்லை, பார்வோனை குறித்து பல புஸ்தகங்கள் பல தேசத்தின் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அது இல்லாம இந்த எகிப்தினுடைய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்குது. எதை குறித்து? எகிப்தினுடைய வரலாற்றை குறித்து. அப்ப எகிப்துல யாரு ராஜாக்கள்? யார் அந்த நாட்கள்ல? பார்வோன் ராஜா. அப்ப பைபிள்ல பார்வோன் குறித்து நம்ம வாசிக்கிறோம்னா, அப்ப இந்த பார்வோனும் எகிப்துல இருக்கிற பார்வோன்களை குறித்து நம்ம எழுதப்பட்டிருக்கு. அது எல்லாமே ஒரே பார்வோன் தான். So there are evidences outside of the Bible, that is called external evidence. So பைபிள் நம்ம ஆபிரகாம் இந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாரு என்பதை சும்மா நம்ம சொல்லல. பட் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ்ல மற்ற தேசங்களுடைய வரலாற்றுலயும் நம்ம படிச்சுதான் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஓ கரெக்ட், ஆபிரகாம் 2000 பிசில இருந்து 1500 பிசில வரணும் என்ன செஞ்சிருப்பாரு, வாழ்ந்திருப்பாரு. எப்படின்னா, அந்த நாட்கள்ல வாழ்ந்த அந்த நாட்கள்ல உள்ள கலாச்சாரத்தை வெறும் பைபிள்ல மட்டும் பார்க்கல, மற்ற நாட்டினுடைய கலாச்சாரத்துல என்ன செஞ்சிருக்கு, பார்த்திருக்கு. ஸோ அமோரைட் பாப்புலேஷன் ஆஃப் திஸ் பீரியட். ஒன்னு, patriarchal names are quite commonly found. patriarchal names என்னது? முற்பிதாக்களின் நாமங்கள், அவருடைய பெயர்கள் அந்த நாட்கள்ல ரொம்ப பிரபலமா இருந்திருக்குது. அந்த பெயர்கள்லாம் எங்க இருந்திருக்குது? மற்ற தேசங்கள்ல இருந்திருக்குது. அமோரைட் பாப்புலேஷன் மத்தியில இந்த பெயர்கள் எல்லாமே ரொம்ப பிரபலமா இருந்திருக்கு. இன்னைக்கு கூட பாருங்களேன், இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.
வள்ளுவர், இன்னைக்கு யாருமே வள்ளுவர்னு பேர் வைக்கவே இல்லை. யாருக்காவது கேள்விப்பட்டீங்களா வள்ளுவர் பேரு? நான் கூட கேள்விப்பட்டதில்லை. ஆனா திருவள்ளுவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவள்ளுவர் கேள்விப்பட்டிருக்கீங்க? திருவள்ளுவர் எப்போ வாழ்ந்தாரு? தெரியாது. 1330 குறள் எழுதல திருவள்ளுவர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரு. இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்துலதான் திருவள்ளுவரும் வாழ்ந்தார். தமிழ்நாட்டுல வாழ்ந்தார் திருவள்ளுவர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரு. அந்த திருவள்ளுவர் அந்த காலத்துல பழைய பழைய புலவர்களுடைய பேர்லாம் கேட்டீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். புறநானூற்று என்னது சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், இன்னைக்கு யாருக்குமே அந்த பேரே வைக்கல. பட் இந்த காலத்துல உள்ள சில நேம்கள் இருக்கு. சோ ஒவ்வொரு பேர்களை வைத்து கூட அந்த காலகட்டத்தை என்ன செய்ய முடியும்? குறிப்பிட முடியும். குறிப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியும். இப்பெல்லாம் வந்து ஃபேஷன்ல போயிட்டே இருக்குது பெயர்கள்லாம். ஒரு காலத்துல அதாவது இந்தியாவில் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் பேர் இருக்கும். லார்டு போட்டு விட்டுருக்கோம். லார்ட் வெல்லஸ்லி, லார்ட் மெட்ராஸ், லார்ட் ரிப்பன் பில்டிங் சென்னையில இருக்க ரிப்பன், அதுக்கு லார்ட் ரிப்பன். ஸோ லார்டு இவங்களாம் வந்து யாரு? ஆங்கிலேயர்கள். கண்டிப்பா அவங்களாம் யாரு? இந்தியர்களே கிடையாது. என்னோட பேர் வந்து யாரு கேட்டாலும், என் பேர் வந்து யாரு கேட்டாலும் நான் ஒரு தடவை சொல்லவே மாட்டேன் என் பேரை. ஏன்னா ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாது. நான் என் பேரை குறைஞ்சது 2 தடவை 3 தடவை சொல்லுவேன். இல்லைன்னா சில இடத்துல நானே எழுதி தரேம்மா கொடுமான்னு எழுதி கொடுப்பேன். ஏன்னா என் பேர் வெஸ்லி நியூ பிகின். என்ன பாஸ்டர் இது நியூ பிகின்? என் பேர் அதுதான், வெஸ்லி நியூ பிகின். சில பேர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க புது ஆரம்பம் அப்படின்ட்டு. பட் என்னோட பேர் ஆக்சுவலா இந்தியா நேம் கிடையாது. என் பேர் தமிழ் பேர் கிடையாது. என் பேர் வந்து ஒரு பிரிட்டிஷ் மிஷனரியோட பேர். சோ ஆபிரகாம், அது வந்து ஆபிரகாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆபிராம். ஆபிராம் என்ற பேர் வந்து அமோரைட் ஜனங்கள் மத்தியில அந்த பேர் வந்து ரொம்ப காமனான ஒரு நேமா இருந்தது. அதை வைத்து நமக்கு சொல்ல முடியும் இது வந்து 2000 இருந்து 1500 BC. ரெண்டாவது, the prevailing condition in the Mesopotamia and Canaan supports the possibility of Abraham's journey. So ஆபிரகாம் எங்கிருந்து வந்தாரு அப்படின்னா மெசபோட்டோமியா, ஊர் என்கிற மெசபோட்டோமியால இருந்து அவர் கானானுக்கு வந்தார். ஸோ அந்த நாட்கள்ல உள்ள டிராவல்ஸ், போக்குவரத்து, அதை குறித்து ஸ்டடி பண்ணும்போது அந்த நாட்கள்ல வாய்ப்புகள் இருக்குது, இவங்க எல்லாமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்ல முடியும். The names of the cities mentioned in the patriarchal narratives were found to exist. அப்படின்னா முற்பிதாக்கள் வாழ்ந்த காலத்துல உள்ள பட்டணங்களுடைய பெயர்கள். ஒரு சிஸ்டர் சொன்னீங்க, எப்படி நம்ம பைபிள் உண்மை என்று சொல்ல முடியும் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் an historical evidence. யூதேயா, கலிலேயா, கானா, எருசலேம், இயேசு எருசலேமுக்கு போனாரு அப்படின்னா எங்க இருக்குது எருசலேமு? ஏன் இந்து மதத்தினுடைய அந்த பகவத்கீதையோ சரி, புராணமான் சரி, இல்ல ராமாயணமானாலும் சரி, அது வந்து ஒரு கட்டுக்கதை என்றுதான் சொல்லப்படுகிறது. அது வந்து ஏன் கட்டுக்கதை? இட்ஸ் அ மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. இட்ஸ் அ மித்துனா கட்டுக்கதை. ஏன் அது கட்டுக்கதை சொல்லப்படுகிறதுனா அதற்கு ஆதாரம் இல்லை. எந்த காலகட்டத்துல நடந்துச்சுன்னு தெரியாது, எந்த ஊர்ல நடந்துச்சு தெரியாது, அதுக்கான ஆதாரம் இல்லை. சும்மா சொல்லுவாங்க இலங்கை அது இதுன்னு. பட் there is no perfect exact evidence for those places. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. இன்னைக்குமே நம்ம எருசலேமுக்கு போக முடியும், இன்னைக்குமே நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு வர முடியும். எத்தனை பேர் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் பார்த்திருக்கீங்க? பக்கத்துல இருப்பீங்க ஒருவேளை. மேபி இந்த கண்ட்ரீஸ்ல இருந்தா அங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சிக்கல் இருக்கு. இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தா அடுத்த கண்ட்ரிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் 2016 இஸ்ரேல் போகும்போது, ஸோ பைபிள் கேம் ட்ரூ. ரொம்ப அழகு என்னன்னா அங்க ஃபுல்லா ஹீப்ரூல எழுதியிருக்கும். ஒவ்வொரு கானான்றதுல ஹீப்ரூல எழுதியிருக்கும். இன்னைக்குமே ஹீப்ரூ லாங்குவேஜ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். பைபிள் பழைய ஏற்பாடு ஹீப்ரூல எழுதப்பட்டிருக்குன்னா
இன்றைக்குமே அந்த லாங்குவேஜ் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் இஸ்ராயல். இன்னும் பேசுவாங்க. பியூர் ஜூஸ் இன்னமும் அந்த லாங்குவேஜ் பேசுறாங்க. ஸோ இந்த cities, the pastoral nomadic lifestyle of the patriarchs fits the cultural milieu of the early second millennium. அப்படின்னா இன்னொரு ஆதாரம், எப்படி ஆபிரகாம் அந்த காலகட்டத்துல தான் வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு பழக்க வழக்கம் என்னன்னா, the pastoral nomadic lifestyle அப்படின்னா, அந்த வீட்டினுடைய தகப்பன் யாரோ அவர் தான் வந்து ஒரு ஆவிக்குரிய தலைவர் மாதிரி, பாஸ்டர் மாதிரி அந்த வீட்டுக்கு. ஸோ அவர் தான் வந்து எல்லா இந்த பலி செலுத்துறது எல்லா சடங்குகளும் அந்த வீட்டினுடைய தகப்பன் தான் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தெரியும், அதாவது மோசே காலத்துல ஆண்டவர் வந்து அதை மாத்துறார். அதை மாத்திட்டு எல்லாருமே பலி செலுத்த முடியாது. யார் தான் பலி செலுத்த முடியும்? மாத்தினாரு ஆசாரியர்கள் மட்டும்தான். அந்த ஆபீஸ் வந்து மாறிடுச்சு. ஆனால் மோசேக்கு முன்னாடி ஆபிரகாம் காலத்துல தகப்பன்மார்கள் தான், ஒரு வீட்டினுடைய தகப்பன்மார்கள் தான் அந்த அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம், சடங்காச்சாரங்கள் செய்யற எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. ஸோ இப்ப உதாரணத்துக்கு கூட யோபு குறித்து நம்ம வாசிச்சிருக்கிறோம். யோபுவும் வந்து ஆபிரகாம் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சில ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. நீங்க அந்த புக்கை படிக்கும் போது இவ்வளோ யோபனுடைய புஸ்தகம் பின்னாடி வந்தாலுமே, அதாவது சங்கீத புஸ்தகத்துக்கு முன்னாடி வந்தாலுமே, பைபிள்ல பின்னாடி வந்தாலுமே, ஆனால் யோபு வாழ்ந்த காலகட்டம் எப்போ? யோபு வாழ்ந்த காலகட்டம் வந்து ஆபிரகாம் காலத்துல. அதனாலதான் அதுல வந்து யோபு தான் எல்லா அந்த ஆராதனைக்குரிய காரியங்கள், பலி செலுத்துற காரியங்கள் எல்லாமே யோபு தான் பண்ணுவார். ஸோ இட் கம்ஸ் அண்டர் த பாஸ்டரல் நோமேடிக் லைஃப் ஸ்டைல். அதனாலதான் பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த எடுத்துட்டு போகும்போது கூட அது வந்து அவர் பெரிய ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா அந்த நாட்கள்ல பலி செலுத்துவது கூட தகப்பன்மார்கள் செய்ய வேண்டிய ஒன்று. அதனாலதான் ஆண்டவர் வந்து பலி கேட்கும் போது கூட இட் வாஸ் நாட் சம்திங் நியூ ஃபார் ஏப்ரஹாம். பலி செலுத்துது அவன் எப்பவுமே பண்றதுதான். ஸோ அது ஒரு ஆதாரமா நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அடுத்தது, the various social and legal customs mentioned in the patriarchal narratives reflect this period. இன்னொரு முக்கியமான ஒன்று என்னன்னா, அந்த நாட்கள்ல உள்ள சமுதாய கல்ச்சர், சமுதாய பிராக்டிஸ், சமுதாய பழக்க வழக்கம், அப்புறம் லீகல் கஸ்டம் என்று சொல்லும் போது திருமணம் செய்கிற காரியங்கள் எப்படி, அதுலதான் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேரேஜ் ஆஃப் ஆஃப் சிஸ்டர்ஸ் அப்படின்னா, சித்தப்பா பொண்ணு கல்யாணம் பண்ண முடியும் அந்த நாட்கள். ஆஃப் சிஸ்டர் என்றால் பாதி தங்கச்சி. என்னது பாதி தங்கச்சி அப்படின்னா, சித்தப்பாவுடைய பெண் பிள்ளை வந்து ஆக்சுவலா நமக்கு தங்கச்சி முறை தான் வரும். ஆனா ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்த போது அப்படி கூட அவங்க திருமணம் செய்கிற வழக்கம் இருந்தது. அதனால்தான் வந்து ஆபிரகாம் வந்து அந்த ஒரு ராஜா கேட்பான், எகிப்தின் ராஜா நினைக்கிறேன், நான் தப்பு பண்ணியிருப்பேன், நீ ஏன் இது உன் மனைவின்னு சொல்லல, அவன் தங்கச்சின்னு சொல்லுவான். ஸோ அது கூட ஒரு வகையில உண்மையை தான் அவன் சொல்றான். ஷீ இஸ் ஆஃப் சிஸ்டர். அது வந்து அவங்களுடைய கலாச்சாரம். தட் வாஸ் த கல்ச்சர் அட் தட் டைம். இன்னைக்கு அதை இன்னைக்கும் நம்ம அதை பின்பற்றலாமா? நோ. ஸோ ஒன்னு தெரிஞ்சுக்கணும், பைபிள் கல்ச்சர் இஸ் நாட் த பர்ஃபெக்ட் கல்ச்சர். அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஒன்று, பைபிளோடு கூட வருகிற காரியங்களை நம்ம என்ன செய்யணும். நிறைய பேரோட ப்ராப்ளம் இன்னைக்கு என்னன்னா, அவங்களால கர்த்தர் நடத்துகிற வழியில அல்லது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க டேக் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் ஹியர். ஆபிரகாம் கூட 2 கல்யாணம் பண்ணாரு. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல அது ஒரு பெரிய ப்ராப்ளம். பாஸ்டர்ஸ் ஈஸியா டிவோர்ஸ் பண்ணுவாங்க, ஈஸியா திருமணம் பண்ணுவாங்க, 2 கல்யாணம் பண்ணிப்பாங்க. பாஸ்டர்ஸே அப்படி பண்ணும்போது விசுவாசிகளுக்கு சொல்லவா வேணும்? சொல்லவே வேணாம்.
நான் சமீபத்துல ஒரு பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஒரு பாஸ்டர்ல ஒரு பையன் கிட்ட பேசும்போது சொன்னேன், இது மாதிரி எங்களுடைய பாஸ்டர் இப்போ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு. பாஸ்டருக்கு எத்தனை வயசு இருக்குன்றீங்க? 50 வயசு இருக்கும். அண்ட் வாட் தே சே, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய காரியத்தை அவங்களோட செய்யறது சரின்னு சொல்றதுக்கு எதை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, பைபிள்ல இருந்து எடுப்பாங்க, பழைய ஏற்பாட்டுல இருந்து. ஆபிரகாம் 2 கல்யாணம் பண்ணலையா? யாக்கோபு கல்யாணம் பண்ணலையா 4 பேரை? அடுத்தது தாவீது பண்ணலையா? சாலமோன் பண்ணலையா? அது மாதிரி நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாது. ஏன்னா பைபிள் கல்ச்சர் வாஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கல்ச்சர் டு ஃபாலோ. ஸோ அந்த நாட்கள்ல இருந்த கலாச்சாரம், அந்த ஆபிரகாம் வாழ்ந்த காலம் வந்து இந்த 2000 இருந்து 1500 பிசிக்குள்ள இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மேரேஜ் ஆஃப் half sisters like Abraham and Sarah, the practice of giving the maid to raise children for a barren wife like Sarah. ரெண்டாவது கலாச்சாரமும் என்ன இருந்தது? தன்னுடைய வேலைக்காரிய கொடுத்து அது மூலமாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு வழக்கமும் அந்த நாட்கள்ல இருந்தது. அடுத்தது, the legal nature of family idol such as the one stolen by Rachel while Jacob and his family running away from Laban. ஸோ லாபான் வீட்டுல இருந்து யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள் மனைவிகள்லாம் வரும்போது ரேச்சல் வந்து ஒரு 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 பொம்மையை, ஒரு சிற்பியை தூக்கிட்டு வந்துருவான், சிலையை தூக்கிட்டு வந்துருவான். தெரியுமா அந்த கதை? அது எல்லாமே அவங்களுடைய அந்த நாட்கள்ல உள்ள ஒரு வழக்கம், ஒரு பழக்கம். ஓகே, the patriarchal history begins with the call and election of Abraham. ஸோ patriarchal history எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? எப்ப ஆரம்பிச்சதுன்னா ஆபிரகாமுடைய அழைப்பிலும் ஆபிரகாமை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததில் ஆரம்பிக்கப்பட்டது. The call of Abraham is of a programmatic significance for understanding the stories of patriarchs. அதாவது ஆபிரகாமுடைய அழைப்பு என்பது ஒரு முக்கிய அம்சம் படைத்தது. ப்ரோக்ராமேட்டிக் சிக்னிபிகன்ஸ்னா தனித்தன்மை வாய்ந்தது. முற்பிதாக்களுடைய கதைகளை அல்லது அவங்களுடைய சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆபிரகாமுடைய அழைப்பு மிக முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The narrator showed in the primeval history of the program of God for the restoration of humanity continued through the faithful lineage. ஆண்டவர் ஆரம்பித்த அந்த மீட்பின் அந்த திட்டத்தை 11 அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அடுத்தது அந்த கதை எப்படி உண்மையுள்ள நபர்கள் மூலமாய், சந்ததி மூலமாய் அது தொடர்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். This faithful lineage after Noah continued with one line of shame that culminated in Abraham. So நோவால ஆரம்பிச்சு, நோவாவினுடைய ஒரு பையன் ஷேம்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது ஆபிரகாமில் முடிவடைந்ததை நாம் பார்க்கிறோம். For Abraham, the program continues with his family. ஆபிரகாமுக்கு அந்த திட்டம் தொடர்ந்து போயிட்டே இருந்தது. The call of Abraham, ஆபிரகாமுடைய அழைப்பு 3 promises இருந்துச்சு. என்னது? நம்பர் 1, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். I will make you, I will give you descendants. ரெண்டாவது, land, நான் உனக்கு ஒரு தேசத்தை தருவேன். மூணாவது, the universal blessingனா உன் மூலமாய் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் மூலமாய் அங்கதான் பாக்குறோம் நம்ம. ஆண்டவர் அந்த மீட்பின் திட்டத்துல வெறும் ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தை அல்லது ஜாதியை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. அந்த ஒரு குடும்பத்தின் மூலமாய் அவர் முழு உலகத்தையும் ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போதே சொல்றாரு, உன் மூலமாய் சகல ஜாதிகளையும் சகல தேசத்தாரையும் நான் என்ன செய்வேனா, நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். These were not immediately fulfilled. இது வந்து உடனடியா ஃபுல்ஃபில் ஆகல. ஆபிரகாமுடைய அந்த ப்ராமிஸ், certain promise may delay but may not be denial. அதாவது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் சரி,
சில வாக்கு தத்தங்களை கொடுத்தாருன்னா கட்டாயம் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அது தாமதமாகலாம், ஆனால் அது ஒருபோதும் தடையாய் போகாது, நிறைவேறாமல் போகாது. ஆபிரகாமுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு அல்லது ஆண்டவருடைய முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2000. Anybody? 25 முதல் years. வாக்கு தத்தம் 4,000 இருக்கும். 4000 இருக்கும். 4000 தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு, ஆண்டவர் நிறைவேற்றினதற்கு it took 4000 years, 4000 ஆண்டுகள். அது வந்து கொஞ்சமா அதிகமா? கொஞ்சமா? அதிகம். அதனால்தான் புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, கலாத்தியர் 4:4 வாசிங்க. கலாத்தியர் 4:4, கலேஷியன்ஸ் 4:4. இது முக்கியமான ஒரு வசனம். 4G ஞாபகம் வச்சுங்க. 4G. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. 4:4. கலாத்தியர் 4:4. காலம் நிறைவேறின போது 5:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து இட்ஸ் 4:4. தமிழ்ல ஒரு வசனம் அப்படி மாறி இருக்கும் எப்பவுமே. அதனாலதான் 4G. இப்ப நீங்க தமிழ்ல வாசிக்க 5G ஞாபகம் வச்சுங்க. So when the time had fully come, God sent his son, born of a woman, born under the law. அப்படின்னா காலம் நிறைவேறின போது, அந்த காலம் நிறைவேற எத்தனை வருஷம் ஆச்சு? 4000 வருஷம் ஆச்சு. அதே போலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், it did not immediately fulfill. உடனடியா அது நிறைவேறல, ஆனால் it fulfilling. இன்னைக்கும் நிறைவேறிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆத்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறிட்டே இருக்கிறாங்க. So we are spiritual sons and daughters. We are spiritual grandsons and granddaughters of Abraham. நம்ம ஆவிக்குரிய பேரன் பேத்தி யாருக்கு? ஆபிரகாம். So God repeated his promise. நோட்ஸ்ல நான் வாசிக்கிறேன். God repeated his promise at various stages of life. Chapter 15ல பார்க்கிறோம், chapter 17ல பார்க்கிறோம், chapter 22ல பார்க்கிறோம். The promise were to be repeated to Abraham to assure him of God's faithfulness, because when God told him that he will be a great nation, Sarah was barren. ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப, நான் ஏற்கனவே சொன்ன இந்த கிளாஸ் ஆரம்பத்துல, ஆபிரகாமுக்கு திரும்ப திரும்ப அந்த ஒரு வாக்குத்தத்தம் வந்து சொல்லிட்டேங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா, நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் பேரை பரமப்பா. ஒரு தடவை 2 தடவை இல்ல, ஈவன் மேக்கிங் அ கவனன்ட் வித் ஹிம். கவனன்ட்னா உடன்படிக்கை. உடன்படிக்கை எப்படி பண்றாரு ஆண்டவர்? ஒரு மிருகத்தை கொன்று அதன் ஊடாய் 2 பேரும் நடந்து போனாங்க. ஆபிரகாமும் நடந்து போவாரு, ஆண்டவரும் நடந்து போவார். 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஏன் அதை பண்றாருன்னா, அந்த நாட்கள்ல கவனன்ட், இந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். யார் உடன்படிக்கை பண்றாங்களோ, அந்த உடன்படிக்கை பண்ணினவங்க ஒருவேளை அதை மீறினால், அந்த மிருகத்துக்கு என்ன சம்பவித்ததோ அது அவங்களுக்கு சம்பவிக்கும். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கவனன்ட் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு மிருகத்தை காலையோ அதை வெட்டி 2 பாகமா பிரிச்சு 2 சைட்ல வச்சிருப்பாங்க. நடுவுல நடந்து போகணும். கவனன்ட் பண்றவங்க 2 நபர், உடன்படிக்கை பண்ணுகிற அக்ரிமெண்ட் பண்ணுகிற 2 நபர் உள்ள நடந்து போகணும். ஏன் நடந்து போகணும்னா, ஒரு வேளை அவர்கள் அந்த அக்ரிமெண்ட்ல மீறினா இந்த மிருகத்துக்கு சம்பவித்தது எனக்கு சம்பவிக்கும் என்று அர்த்தம். இதே மனிதர்கள் பண்ணுகிற இதே உடன்படிக்கையில ஆண்டவரும் போவார். ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை போகும்போது ஆண்டவரும் போவார். ஏன் போவார்னா,
நீ மாறுவ, ஆனா நான் மாற மாட்டேன். ஓகே, உனக்கு நம்பிக்கை தரும்படியாக நான் என்ன செய்யறேன்னா நான் நடந்து போவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த உடன்படிக்கை என்ன செய்வார்னா செய்வார். சோ சாராள் வந்து மலடியாய் இருந்ததுனால பல முறை ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லி அவர்களை விசுவாசிக்க ஆண்டவர் விரும்பினார். So Abraham and Sarah became old and lost hope of a child, adopted methods to fulfill the promise of God. ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க 2 பேரும் வயதாகி நம்பிக்கையை இழந்த போது தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவங்க ஒரு பிளான் போட்டாங்க. இதெல்லாம் கவனிக்கணும். ஆண்டவரோட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம பிளான் போடுறதுக்கு யாருமே கிடையாது. ஹலோ, we are no one to make plans for God's promise to be fulfilled. பட் இங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு they choose another method. So Sarah offered her maid to raise a child for her. Abraham adopts a slave born in his house. Finally, God visited Sarah and she had Isaac. So இந்த இடத்துல நிறைய பிரச்சனை நடக்குது. As usual, ஆகார் பிள்ளை பெற்றெடுத்த பிறகு தன்னுடைய எஜமானிய அவ வந்து கீழே பார்க்க ஆரம்பித்தான், அசட்டை பண்ண ஆரம்பிச்சான். அங்க பிரச்சனை ஆச்சு. மறுபடியும் போய் சாரா என்ன பண்ணிருப்பா, ஆபிரகாம் கிட்ட காதுல நீ அவளை பத்தி விட்டுரு, அவளை துரத்தி விடு அப்படின்னு சொல்லி அவளை கம்பல் பண்ணி அவளை துரத்தி விட்டுருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அங்க நம்ம பார்க்க முடியும். ஏன் பார்க்க முடியும்னா ஆபிரகாம் மூலமா எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்ட பிறகு அவன் மூலியமா வந்த இஸ்மாவேலையும் கர்த்தர் ஆசீர்வச்சுதான் ஆகணும். அதனாலதான் ஆகார் இருக்கும்போது ஆண்டவர் அங்க போய் ஆகாரை சந்திக்கிறார். சந்தித்து நான் உன்னை காண்கின்ற தேவன், அதாவது நீர் என்னை காண்கின்ற தேவன் எல்ரோயி என்று ஆகார் பேரிடுற ஆண்டவர். பீர்லகாய் ரோயி அப்படின்னா யூ வாட்சஸ் ஓவர் மீ, நீ என்னை பார்க்கிற தேவன், நீ என்னை காண்கின்ற தேவன். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்து அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுவார், உன்னோட குமாரன் என்ன செய்வான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஸோ காட்ஸ் மெத்தட்ஸ் ஆர் ஆல்வேஸ் காட்ஸ் மெத்தட். நம்ம போய் ஆண்டவருக்கு ஐடியாலஜி கொடுக்கவே கூடாது. சரி, அன்னைக்கு ஆபிரகாமும் சாராலோ ஆண்டவரை நம்பி விசுவாசித்திருந்தா இன்னைக்கு உலகத்துல ஒரு ப்ராப்ளமேட்டிக் குரூப் இருந்திருக்காது. அந்த ப்ராப்ளமேட்டிக் குரூப் யாருன்னு தெரியல. ப்ராப்ளமேட்டிக் குரூப் அவங்க இருந்திருக்காது. ஆனா பிகாஸ் ஆஃப் தேர் லேக் ஆஃப் ஃபெய்த் ஆன் காட், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாதனால எக்குத்தப்பான பிரச்சனை, அந்த பிரச்சனை நம்ம இன்னைக்கு வரல என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சமாளிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். அவனே கட்சியில இஸ்ரேலுக்கு எதிரியாதான் நிக்கிறான். உன் சகோதரனுக்கு நீ வந்து எப்பவுமே ஆண்டு அந்த இஸ்மாயில் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, உன் சகோதரனோட கூட எப்பவுமே நீ பட்டயத்துலதான் இருப்ப. அது இன்னி வரலும் நடக்குது. அது ஏன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மேன்ஸ் ஐடியா. மினிஸ்ட்ரி அப்படிதான். மினிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியம், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அதை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா அது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்தோம்னா கடைசியில் எக்குத்தப்பா போய் மாற்றி அப்புறம் சாரா மாதிரி ஆயிடும். ஸோ we need to be careful. ஸோ ஆண்டவர் திரும்பவும் நீ இப்படி தப்பு பண்ணாலும் சரி போ, ஆனா நான் செஞ்ச வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரால் 90 வயசு இருக்கும் போது வந்து சந்திக்கிறார். சாரால் God visited Sarah and she had Isaac. Even after Isaac's birth, God told Abraham to sacrifice his only son. இந்த இடத்துல பாருங்களேன், 100வது வயசுல பையனை தர்றாரு, கொடுத்த பையனை திரும்ப கேட்கிறார். நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம், ஜெரமையா என்ன பண்ணிருப்பாரு, என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, நல்ல வேலை நான் ஆபிரகாம் இல்லை. See, it was not easy. நமக்கு எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப தெரிஞ்ச ஒரு கதை. என்ன கதை சொல்லுங்க? ஆபிரகாம் தன் குமாரனை பலி செலுத்த கொண்டு போனான்.
ஆண்டவர் கேட்டாரு, அவன் கொண்டு போயிட்டான் அப்படின்ட்டு நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஒரு இமோஷன் கூட இல்லாம வாசிப்போம். சில நேரத்துல வாசிக்க சொல்லும் போது ஒரு இமோஷனல் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை நோக்கி நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்திட்டு வருவோம், இப்படிதான் இமோஷனலா வாசிப்பாங்க நம்ம ஆட்கள். சரி, ஆனா அந்த இடத்துல யோசித்து பார்க்கணும், 100 வயசுல பிள்ளையை கொடுத்துட்டு அந்த பிள்ளையை திருப்பி எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு ஆண்டவர்கிட்ட? ஆண்டவருக்கு ஏதோ மரம் கலந்துடுச்சு. சம்திங் ராங் வித் காட். He has gone crazy. Something is not right. ஆண்டவரே, நீர் என்கிட்ட தான் சொல்றீரா, இல்ல வேற யாருக்காவது சொல்ல வேண்டிய மெசேஜ் என்கிட்ட சொல்றீரா? இப்படி கேட்டிருப்பான். அப்படி இல்லாட்டி ஆண்டவர் சொன்ன பிறகு ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்னா 21 நாள் உபவாச ஜெபம். எதுக்குன்னா ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றுவதற்கு. ஆண்டவர் இல்ல சேச்ச ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். அவர் எப்படி சொல்லுவார்? அவரு தான் நம்மளை ரொம்ப நேசிக்கிற ஆண்டவராச்சு. அவர் எப்படி என்னோட பையனை வந்து பலி செலுத்த சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நமக்குள்ள கண்டிப்பா போகும். ஆஸ் அ ஹியூமன் கண்டிப்பா போகும். அதாவது ஆபிரகாம் வந்து தன்னுடைய மனைவியாகிய சாரா கிட்ட சொல்லவே இல்லை. என்ன சொல்லல, நானும் போயிட்டு வரோம், ஆராதிச்சுட்டு வருவோம், பலி செலுத்திட்டு வருவோம் அப்படின்ட்டு அவர் யாரு பலி செலுத்த போறேன் என்ற டீட்டெயில யாருக்கிட்டையுமே ரிவீல் பண்ணல. இன்ஃபேக்ட் ஈவன் டு ஹிஸ் சர்வன்ட்ஸ், அவர் வேலைக்காரங்கிட்ட கூட அவர் ரிவீல் பண்ணல. யோசித்து பாருங்களேன். கடைசியில 2 பேரும் மேல ஏறிட்ட பிறகுதான் ஈசாக்கு கேக்குறான், அப்பா பலிக்கான எல்லாமே இருக்குது, ஆனா பலி எங்கப்பா, பலி எங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றாரு. அப்ப கூட மேல போகும்போது கூட வேலைக்காரங்கிட்ட சொல்றாங்க, ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நாங்க போய் ஆராதித்து வருவோம், நாங்க போய் ஆராதித்து வருவோம், பன்மையில தான் சொல்றாரு. ஆனா வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு. அப்புறம் ஈசா கேக்குறான், எங்கப்பா பலி? கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம நினைக்கிறோம் ஈசாக்கு சின்ன பையனா இருந்திருப்பானோ அந்த டைமு. ஆபிரகாம் ஈஸியா தூக்கி வச்சிருப்பாரு. ஏன்னா நிறைய இந்த விபிஎஸ் டைம்ல எல்லாம் இந்த கதை வரும். அப்ப இந்த விபிஎஸ் டைம்ல அந்த கதை வரும்போது இந்த விஷுவலைட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த விஷுவலைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ரொம்ப வயசான தாடிலாம் வச்சிருப்பாரு. ஆனா ஈசாக்கு பாத்தீங்கன்னா 10 வயசு பையன் மாதிரி காட்டியிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? உண்மையில ஈசாக்கு 10 வயசு பையன்லாம் கிடையாது. ஈசாக்கு ஒரு வாலிபனா இருந்திருக்கணும், ஒரு ஒரு யங்ஸ்டரா இருந்திருக்கணும். அப்போ இந்த கதையில 2 பேருடைய காரியத்தை நம்ம பார்க்கணும். ஆபிரகாமுடைய ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசமும் அந்த கீழ்ப்படிதலும். நம்மளா இருந்தா 1008 எக்ஸ்கியூஸ் சொல்லியிருப்போம். ஆண்டவரே, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பையன் தான், என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 பையன் இருக்குது, அவனை கேளு ஒரு பையனை பலிக்கு அப்படி கேட்டிருப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு 1 கொடுத்துட்டு அந்த 1ஐயே. இட் இஸ் ஆக்சுவலி அ டெஸ்ட் ஃபார் ஏப்ரஹாம். ஆபிரகாமுக்கு அது ஒரு சோதனை, ஒரு பரீட்சை. என்ன சோதனைனா, ஏன்னா அந்த இடத்துலதான் ஆண்டவர் அவனை மாத்த போறாரு. நீ ஆபிரகாம், ஆபிரகாம் அப்படின்னா பிதாக்களின் தகப்பன். யூ வில் பி ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், ஃபாதர் ஆஃப் மெனி. அநேகருக்கு தகப்பனாய் நீ மாறுறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி என்னன்னா ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்ல நீ வின் பண்ணணும். அந்த டெஸ்ட்ல நீ வின் பண்ணாதான் யூ வில் கெட் தட் கிரெடிட். See, ஆபிரகாம் நீதிமான் எனப்பட்டான். எபிரேய புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்துல. அதாவது the faithful people, the men of women of faith, அந்த பட்டியல்ல ஆபிரகாமோட ஃபெய்த் வரும். ஆபிரகாம் வந்து விசுவாசித்தான். எப்படி அவனை நீதிமான் என்று ஆண்டவர் கண்டார். எப்படி நீதிமானை கண்டார்? அவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார். See, அந்த இடத்துல ஆபிரகாம் he completely trusted God. முழுவதுமா ஒப்பு கொடுத்தான் ஆண்டவருடைய சித்தத்திற்கு. அவன் என்ன நினைச்சிருப்பானா, if God could give me a son at the age of 100, அவரால எது வேணா செய்ய முடியும், இன்னொரு அடுத்த வருஷத்துல கூட எனக்கு குழந்தை தர முடியும் நம்பியிருப்பான், விசுவாசித்திருப்பான். ஆனா அதே சமயத்துல ஈசாக்கு கூட கடைசியில அந்த மேல போய் நீ தான்பா பலி அப்படின்னு சொல்லும் போது ஈசாக்கோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? அப்படியாப்பா, ரொம்ப நன்றி, தேங்க்யூப்பா, சூப்பர் அப்படி சொல்லியிருப்பாரா? ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பாரு?
இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல நம்ம தகப்பன் ஒரு பையனை கூட்டு போய், தம்பி நீ உன்னதான்பா நான் பலி செலுத்த போறேன் அப்படின்னு சொன்னா, அந்த பையன் என்ன பண்ணுவான்? வாலிப பையன், யோ பைத்தியமாயா பிடிச்சிருக்கு உனக்கு? நீ எல்லாம் ஒரு அப்பாவா? நீ எல்லாம் ஒரு டப்பா? என்ன கொல்றதுக்கு நீ இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கிற, கூட்டிட்டு வந்திருக்கிற? எங்க அம்மா கிட்ட கூட சொல்லல நீ. இரு, போன் பண்ணி இப்பயே சொல்றேன், அம்மா இந்த மாதிரி எங்க அப்பா என்ன கொல்ல போறாருமா. கண்டிப்பா இந்த நாட்கள்ல உள்ள பசங்க என்ன சொல்லியிருப்பாங்க? they never ஆனா ஈசாக்கு பாருங்க, ஆண் தன்னுடைய தகப்பன் நீ தான் பலி சொல்லும் போது கண்டிப்பா ஈசாக்க தூக்கி ஆபிரகாம் வச்சிருக்க மாட்டார். ஈசாக்கே சொல்லியிருப்பாரு, ஓகேப்பா நானே போய் படுக்கிறேன் பலிபீடத்து மேல, நானே படுக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிதான் நீ என்னை கூட்டிட்டு வந்திருக்க, ஆண்டவர் சொல்லிதான் என்ன உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்புவோம். கண்டிப்பா இட்ஸ் அ டைம் ஆஃப் இமோஷன்ஸ் ரெண்டு பேருக்கும். ஆபிரகாம் ஒரு பக்கம் கண்டிப்பா ஆண்டவரே, ஆனா ஆண்டவர் பாருங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அழுங்க அழுங்க ரெண்டு பேரும் அழுங்க, கொஞ்சம் இமோஷனல் ஆகுங்க. ஈசாக்கையும் ஆண்டவர் படுக்க ஆபிரகாம் அவரா தான் படுத்திருப்பான். ஏன்னா அந்த டைம் 125 வயசு இருக்கும். ஆபிரகாம் படுக்க வைக்கும் போது அவன் சொல்லியிருப்பான், அப்பா என் கையை கட்டு, என் காலை கட்டு. ஏன்னா நெருப்பு வைக்கும் போது, என்ன வெட்டும் போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் வெட்டிதான் அதுக்கப்புறம் தான் பலி செலுத்தணும். கட்டுப்பா தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இது வந்து இட்ஸ் அ டைப்பாலஜி. இந்த டைப்பாலஜியை we can compare with Jesus Christ and Father. எப்படி ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, தன்னை பலி செலுத்த, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த ஸ்டோரி கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் டைப்பாலஜி. ஸோ ஈசாக்கு படுக்கும்போது கடைசி வரலும் ஆபிரகாம்னா ஜோம் பண்ணியிருப்பார், ஆண்டவரே வேற திட்டம் இருக்குதா அவங்க கிட்ட? டு யூ ஹேவ் எனி அதர் பிளான்ஸ்? இதுதான் பிளானா? கடைசி வரல ஆண்டவர் பிளானை ரிவீல் பண்ணவே இல்லை ஆபிரகாம். ஆனா அவனோட விசுவாசத்தை எது வரல சோதிச்சார் தெரியுமா? கத்தி எடுத்து ஓங்குற வரல சோதிச்சார். அந்த 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 வசனம் ரொம்ப அழகா இருக்கு. சாப்டர் 22 வாசிங்க. சாப்டர் 22 verse 1, 22 verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். போதும். சோ ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுன்னா, இவைகள் நடந்த பின்பு சில காலங்கள் சென்ற பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சொல்றது அந்த வசனம்? தேவன் ஆபிரகாமை, ஓகே, அந்த இடத்துல ஆபிரகாம்ன்றதுக்கு பதில் நம்ம பேரை போடும். சில நாட்கள் சென்ற பின்பு God tested Wesley. உங்க பேரை போடுங்க. ஆண்டவர் சோதிப்பாரா? இன்னைக்கும் சோதிக்க மாட்டாரா? ஏன் வெறும் ஆபிரகாம் மட்டும்தான் சோதனைக்குள்ள போகணுமா? நம்மளாம் 2024 கிறிஸ்டியன்ஸ், அதனால சோதனைகளா போக மாட்டோம். இன்னைக்கு வெறும் ஆசீர்வாதம், இன்னைக்கு வெறும் செழிப்பு, இன்னைக்கு கிருபையின் காலம். அதனால சோதனையில நீங்க போக மாட்டீங்க. அதுதான் தவறான ஒரு அர்த்தம், புரிந்து கொள்ளுதல். God tested Abraham same way. இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை அவர் சோதிப்பார். எதுக்குன்னா நம்மளை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு அல்ல, நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வதற்கு. எந்த ஒரு பொருளும் சோதிக்கப்படாமல் அது வெளியே வராது பயன்பாட்டுக்கு, உபயோகத்திற்கு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஒரு
உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளாஸ்க் செய்யறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு ஃப்ளாஸ்க் செய்யுதுன்னா, அந்த ஃப்ளாஸ்கை செஞ்சு எடுத்து வெளியில அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க. அந்த ஃப்ளாஸ்கோட வெளியில ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கும். என்ன தெரியுமா? ஓகே டெஸ்டட். என்ன ஒட்டியிருக்கோம்? எல்லா ப்ராடக்ட்லயும் அது ஒட்டி இருக்கணும். எந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஆனாலும் சரி, எல்லாமே ஓகே டெஸ்டட் அப்படின்னா இது சோதனைக்குள்ள போயிட்டு வந்தாச்சு, இனி இது உபயோகத்திற்கு என்ற அர்த்தம். அதே போலதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மை சோதனைக்குள்ள, நம்ம பிரச்சனைக்குள்ள, போராட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு போவார். எதுக்குன்னா நம்மளை அழிக்க அல்ல, நம்மை பயன்படுத்த. Unless and until we go through the testing, we cannot become a testimony. டெஸ்ட் இல்லாம டெஸ்டிமனி இல்லை, சோதனை இல்லாமல் சாட்சி இல்லை. God tested Abraham. எப்படி டெஸ்ட் பண்ணார்னா, அவன்கிட்ட இருக்கிறதுலயே காஸ்ட்லியஸ்ட், அவன்கிட்ட இருக்கிறதுலயே த ப்ரெஷியஸ், அவன்கிட்ட இருக்கிறதுலயே விலை மதிக்க முடியாத ஒன்றதுலதான் டெஸ்ட் பண்ணார். ஆபிரகாமே, உங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு 500 ஒட்டகங்களையும் ஒரு 500 எரும மாடுகளையும் என்ன பண்ணி எனக்கு பலி செலுத்து அப்படின்னு கேட்கல. ஏன்னா அவன்கிட்ட 1000 கணக்குல வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அது சொல்றாரு பாருங்க. Then God said, take your son, your only son, whom you love. நீ நேசிக்கிற உம்முடைய குமாரனை, உனக்கு இருக்கிற ஒரே பையனை, தமிழ்ல ரொம்ப அழகா இருக்குது, உன் ஏகசுதனை நீ நேசிக்கிற. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்போ ஆபிரகாம் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே என்கிட்ட ஒரே பையனும் உனக்கு தெரியும், நான் ரொம்ப நேசிக்கிற பையனும் உனக்கு தெரியும், அப்படி இருந்தும் நீர் ஏன் அதை கேட்கிறீர்? அப்படி இருந்தும் நீங்க ஏன் அதை கேட்கிறீர்? சில நேரத்துல ஆண்டவர் அப்படிதான் கேட்பாரு. டு டெஸ்ட். நம்ம யார் மேல அதிக அன்பு வச்சிருக்கிறோம், நம்ம எது மேல அதிக அன்பு வச்சிருக்கிறோம் எப்படி தெரியும்? டெஸ்ட்ல தான் தெரியும். எதுல தெரியும்? டெஸ்ட்ல தான். சில நேரத்துல சில பிரச்சனைகள் தான் நமக்கு காமிக்கும் நம்ம யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோம். நினைப்பாங்க அன்பே இல்லடா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சில சூழ்நிலைகள் தான் என்ன செய்யணும்னா தெரியும் யாரு. சமீபத்துல நான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன். நானே என் மனைவியை போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தோம் 2 பேரும். ஃபர்ஸ்ட் கீழே விழுந்தோன்னு முதல்ல நான் எந்திரிச்சு பார்த்தது என் ஒய்ஃபை தான். அவங்க ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு பார்த்தது என்னதான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்க 2 பேரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது, இவங்க 2 பேருக்கும் அடிபட்டு இருக்கு, இவங்க அவங்கள பாக்குறாங்க, அவங்க இவங்கள பாக்குறாங்க. 2 பேரும் போய் சைட்ல உட்காந்து 2 பேரும் விசாரிச்சிருக்கோம், உனக்கு அடிபடுதா உங்களுக்கு? அதுதான் வந்து அப்பதான் என் ஒய்ஃப் சொன்னா, ஓ உங்களுக்கு கூட என் மேல அன்பு இருக்குதா அப்படின்னு. தெரியல லட்ச அன்பு இல்ல, அன்பு இல்ல லட்ச, அன்புல வாயில சொன்னாதான் அன்பு இல்லை. நான் சொன்னேன், ஓ நீங்க என்ன தேடினதை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் தேடினேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா எனக்கு தெரியும் பைக்ல இருந்து கீழே வந்தா பின்னாடி உட்காரவங்க தான் பயங்கர அடிப்படும். ஸோ சம்டைம்ஸ் காட் டெஸ்டஸ் வெதர் வி லவ் ஹிம் ஆர் நாட். ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமா, எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் நம்மளை அனுமதிப்பார் சில பிரச்சனைகளோட போக. பட் அந்த சோதனையில ஆபிரகாம் ஜெயித்தான். இந்த சோதனையில என்ன பண்ண ஆபிரகாம்? அதனாலதான் கர்த்தர் அவனை வந்து யார் பெரிய ஒரு ஊழியக்காரனாவும் சரி, தன் ஆண்டோட ராஜ்யத்துல பெரிய ஒரு பர்பஸ் இருக்குதோ, they have to go through lot of problems. அவங்க நிறைய பிரச்சனைகளோட கடந்து போக அவசியமா இருக்கும். நீங்க எடுத்துங்க, யாரா இருந்தாலும் சரி, பைபிள் அதை நமக்கு தெளிவா போதிக்கிற ஒன்று. பைபிள்ல ஆண்டவர் பயன்படுத்தின எல்லா தலைவர்களும் பல பிரச்சனைகளோடாய் சோதனைகளோடாய் கடந்து போனவங்க தான். மோசே 40 வருஷம் வனாந்திரத்துல இருந்தார். தாவீது தான் அரசன் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஜீவனுக்காக தப்பித்து ஓடின நாட்கள் அதிகம். கிட்டத்தட்ட 13 வருஷம் தன் ஜீவனை காப்பாத்திக்க ஓடினார், சோதிச்சார். அதுக்கப்புறம் தான் 30வது வயதுல தான் ராஜாவாகிறார். யோசேப்பு பிரதம மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி பல சோதனைகளுக்குள்ள கடந்து போகணும். எல்லா தலைவர்களை பாருங்க, they have to go through lot of struggles. இயேசு சுவாமி அப்படிதான். இயேசு கிறிஸ்து பிறந்த டைம் ரொம்ப ஈஸியான டைம் இல்ல. ஏரோது ராஜா எல்லா குழந்தைகளையும் கொல்ல திட்டமிட்ட ஒரு நாட்கள்.
பட் காட் ஹாஸ் அ பர்பஸ். ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கும் போது அந்த திட்டத்தை நிறைவேற்ற நம்மளை சோதிப்பார் ஆண்டவர். ஆபிரகாமுக்கு கண்டது ஒரு பெரிய சோதனை. இட் வாஸ் நாட் அ ஈஸி திங். இன்னைக்கு என்கிட்ட கேட்டா என்னால செய்ய முடியுமான்னு தெரியாது. உன்னோட குமாரன் எனக்கு கொடுப்பா, பலி செலுத்த கொடுப்பான்னு கேட்டா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. ஆபிரகாம் இருக்கிற அந்த ஷூல, ஆபிரகாம் இருந்த அந்த சூழ்நிலையில நம்மளை செலுத்தி பாருங்க. நம்ம பைபிள்ல ஈஸியா வாசித்துட்டு போயிடும். ஆபிரகாம் பலி செலுத்த தான் பையனை கூட்டு போயிட்டான். பிக்னிக் கூட்டு போல ஆபிரகாம், அல்லது ஷாப்பிங் கூட்டு போல. வாப்பா ஐசக், லெட்ஸ் கோ ஃபார் ஷாப்பிங். பலி செலுத்த கூட்டு போறாரு. அந்த 3 நாள் ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? கதறி இருப்பார் உள்ள, வியாகுலப்பட்டிருப்பார் உள்ள. ஆனாலும் அந்த கத்திய ஓங்குற அந்த சமயத்துல God is not too early, God is not delayed. ஆண்டவர் சீக்கிரமாவும் வரமாட்டாரு, ஆண்டவர் தாமதமாவும் வரமாட்டாரு. ஆண்டவர் சரியான நேரத்துல வருவார். ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆண்டவர் சரியான நேரத்துல அந்த கையை ஓங்கி குத்துற அந்த சமயத்துல, வெட்டுற அந்த சமயத்துல ஆண்டோடைய சத்தம் வந்துச்சு, உன் பிள்ளையாண்டான் மேல கைய போடாத, நிறுத்து, ஸ்டாப். அந்த இடத்துல பார்த்தா ஆண்டவர் ஏற்கனவே ஒரு ஆடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார், ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி அப்போ ப்ரிப்பேர் பண்ணதில்லை, அது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அங்க வைக்கப்பட்டிருந்தது ஆபிரகாமுக்காக. ஆனால் அது வெளி வருவதற்கு சில நேரங்கள் இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் நமக்கு சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சில நேரங்கள் உண்டு. அது வரலாம் காத்திருக்கணும். அது வெளிப்படுவதற்கு சில நேரங்கள் இருக்கு. அது வரலாம் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். So Abraham, the promise, God told Abraham to sacrifice his only son. Abraham obeyed, but God stopped him before he could lay his hands on Isaac. Abraham's trust in the promise reckoned to him as righteousness. எது ஆபிரகாமுக்கு நீதிமானாக எண்ணப்பட்டது? அவன் தேவன் மீது வைத்திருந்த அந்த விசுவாசம், அந்த கீழ்ப்படிதல், அதுதான் அவனை நீதிமானாக்கு மாறினது. The promise was reaffirmed to Isaac. So ஆபிரகாமுக்கு அப்புறம் ஆபிரகாம் என்ன வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தத்தை அவர் ஈசாக்குக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஈசாக்குக்குமே சாரால் she was a barren child, barren. அவளும் கொஞ்சம் வருஷங்கள் மலடியாதான் இருந்து அதுக்கப்புறம் தான் பிள்ளையை பெற்றெடுத்தார். அதே வாக்கு தத்துவம் தான் ஆண்டவர் ஈசாக்குக்கு கொடுக்கிறார். அதே வாக்கு தத்துவத்தை தான் ஆண்டவர் யாக்கோபுக்கும் ரீஅஃபர்ம் பண்றார். See God how அவர் அந்த ப்ராமிஸை டிரான்ஸ்ஃபர் பண்றார். ஆபிரகாம் முடிஞ்ச பிறகு ஆபிரகாமோட முடியல, அதை திருப்பி சாப்டர் 2, சாப்டர் 3 டு பி கண்டினியூட். சில சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டு பி கண்டினியூட்னு இருக்கும். டு பி கண்டினியூட்னா என்ன அர்த்தம்னா தொடருகிறது. அதே போலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆபிரகாம்ல முடிவடையல. ஈசாக்குக்கு வந்த பிறகு கர்த்தர் ஈசாக்கு என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். ஈசாக்குல இருந்து ஏசாவை தெரிந்து கொள்ளாம ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். யாக்கோபுக்கு அப்புறம் யாக்கோபுடைய சந்ததிக்கும் அதே வாக்கு தத்தத்தை அதுல நான் சில ரெஃபரன்சஸ் கொடுத்திருக்கிறேன். ஜெனசிஸ் 26ல ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி யாக்கோபு ஜெனசிஸ் 28ல யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாத்திட்டு ஓடும்போது பெத்தேல்ல வச்சு ஆண்டவர் கொடுக்கிறார் வாக்கு தத்தத்தை. It was also repeated to Joseph. Joseph was placed in Egypt to preserve the family during the famine in the Canaan. அதாவது இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த 3 கதை நம்ம பார்த்தோம். ஏப்ரஹாம், ஜேக்கப் அண்ட் ஜோசப் ஸ்டோரி. இதுல ஜோசப் ஸ்டோரி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருப்பார், ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சிருப்பார். என்ன தீர்க்க தரிசனம்னா, உன்னுடைய சந்ததி 400 ஆண்டுகள் வேற ஒரு அந்நிய தேசத்துல இருப்பாங்க, அவங்க அடிமைகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருப்பார், தீர்க்க தரிசனம் உரைச்சிருப்பார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தான் கானான்ல பஞ்சம் யாக்கோபும் தன்னுடைய குமாரர் 70 பேரும் எகிப்து தேசத்திற்கு போக வேண்டியதா இருந்தது. எகிப்து தேசத்துக்கு போகணும். ஏன் போகணும்? அந்த இடத்துல கானான்ல பஞ்சம் இல்லை அப்படின்னா
யாக்கோபுடைய சந்ததி எகிப்து தேசத்துக்கு போயிருக்காரு. எகிப்து தேசத்துக்கு போலன்னா ஆண்டவர் ஏற்கனவே செய்த வாக்குத்தத்தம் என்ன செஞ்சிருக்காது? நிறைவேறி இருக்காது. சோ ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சில காலத்துல, சில நேரத்துல கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். இந்த famine was to fulfill the plan of God. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் யோசேப்பை என்ன பண்ணார்னா பிரித்தெடுத்து, யோசேப்பை வந்து முன்னாடியே போய் அந்த லேண்ட்ல முன்னாடியே போய், எகிப்துல முன்னாடியே போய் அவனை ஒரு அதிபதியா மாத்தி, யாக்கோபு வருவதற்கு அவங்களை ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார் ஒரு பிளான். I mean, so God prepares, or God has plans beautifully for his people. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன யோசிச்சிருப்போம்? ச்சே, பஞ்சம் வந்தனால தான் கானான் தேசத்தை விட்டு இவங்க என்ன பண்ணாங்க? எகிப்துக்கு போனாங்க. ஆனா அது அல்ல காரணம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினார். இல்லைன்னா அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. அவங்க செட்டில் ஆன ஊர்ல இருந்து போவதற்கு ரொம்ப கஷ்டம். நீங்க கூட ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ஈஸியா? ஐயோயோ, அது யோசிக்கும் போதே கஷ்டமா இருக்கும். ஏன்னா பெட்டி கட்டணும், எல்லாத்தையும் பார்சல் பண்ணணும், எல்லாத்தையும் பேக் பண்ணணும். குறைஞ்சது 1 மாசத்துடைய வேலை. சோ அந்த நாட்கள்ல யாக்கோபு ஒரு செட்டிலான ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஒரு சீரியஸான ஒரு காசு இருந்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதனாலதான் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனா அதுக்கு முன்னாடி யோசேப்பை என்ன பண்ணாருன்னா ப்ரிப்பேர் பண்ணி அவர் அனுப்பினார். So Joseph was placed in Egypt to preserve the family during famine in Canaan. Jacob's pronouncements of the future of his children reveal the continuity of the plan of God. The leadership had been given to the 4th son Judah. So ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல 8ல இருந்து 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கடைசியா யாக்கோபு வந்து தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறத நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அதுல பார்க்கும்போது யூதாவை குறித்து அவன் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். அதை வாசிங்க. 49:8 யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பால சிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிள சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். ஸோ இந்த இடத்துலயே ஒரு கிளியரான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். யார் மேலன்னா யூதா மேல. சோ யூதா மேல யாக்கோபு ஆசீர்வாதத்துக்கு போது என்ன ஆசீர்வாதத்தை வைக்கிறாருன்னா, நீ ராஜாவாய் மாறுவாய், யூ வில் பிகம் அ கிங். ஆனா யூதா ராஜாவா மாறினாரா? இல்ல. யூதாவினுடைய சந்ததி யாரு ஃபர்ஸ்ட் வந்தது? யூதாவினுடைய சந்ததியில இருந்து ராஜா தாவீது. ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலுடைய ராஜா யாரு? சவுல். அவர் எந்த கோத்திரம்? சவுல் ஃபர்ஸ்ட் ராஜா, செகண்ட் தாவீது வராப்ல. சவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? பெஞ்சமின். சவுல் பென்யாமீன். சவுல் வந்து பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து வந்தார். அதுல கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் சவுலை புறக்கணிக்க, ஏன்னா சவுளுடைய ராஜ்யம் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில மேசியா எந்த ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கணும்? பெஞ்சமின் கோத்திரத்துல தான் வரணும். ஆனா இங்க யாக்கோபு ஆசீர்வதித்ததுல என்ன பாக்குறோம்னா, அதுல ரொம்ப அழகா சொல்றது பாருங்க. Judah, your brothers will praise you. Your hand will be on the neck of your enemies. You are lion's cub, Judah. You return from the prey, my son. Like a lion, he crouches and lies down. Like a lioness, who dares to rouse him? The scepter will not depart from Judah. Scepter என்றால் அந்த செங்கோல். செங்கோல் யூதா விட்டு என்ன செய்யாது? பிரிஞ்சு போகாது.
nor the ruler's staff from between his feet. ஸோ அங்கேயே ஒரு ராஜரீகத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபு யூதா மேல வைக்கிறார். ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ பிளான் ஆஃப் காட். ஆண்டவர் யூதா, அதனாலதான் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேரு? யூத ராஜ சிங்கம். யூத ராஜ சிங்கம். அந்த சிங்கம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க சொல்லப்படுது? யூதா வந்து சிங்கம்ன்ட்டு ஆதியாகமத்துல சொல்லப்படுது. யாக்கோபு தன்னுடைய குமாரன் யூதாவை ஆசீர்வதிக்கும் அங்கேயே சொல்றாரு, he is the lion of Judah. அந்த வம்சத்துல வந்த தாவீது, அந்த வம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து is the lion of Judah. இன்னைக்கும் ஆண்டவருடைய செங்கோல் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை, அவருடைய ரூல் தான் இருக்குது. இனியும் அவருடைய ரூல் தான் என்ன செய்யும்? வரும். So the leadership had been given. The leadership had been 12 கோத்திரம் வந்து முக்கியம் இல்லையா? ஏன் யூதா தான் முக்கியமா? 12 கோத்திரம் முக்கியம்தான். பட் அதுல எல்லார் வயிற்றுல இருந்து ஒரு மேசியா வர முடியாது. யாராவது ஒருத்தருடைய சந்ததியில இருந்து என்ன செய்ய முடியும்? மேசியா வர முடியும். அதுல ஆண்டவர் செலக்ட் பண்ணது வாஸ் ஜூடா. இதுல பியூட்டிஃபுல்லான ஒரு திங் என்ன பார்க்கணும்னா, when you read Matthew chapter 1, 1ஆம் அதிகாரத்தை மத்தேயுல வாசிக்கும் போது அதுல ஜீனியாலஜிஸ் வாசிக்கிறோம். ஜீனியாலஜிஸ், வம்ச வரலாறு, இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. அதுல வந்து we see the grace of God. We see the grace of God. தேவனுடைய கிருபையை நம்ம அதுல பார்க்கிறோம். எப்படி அப்படின்னா, ஆண்டவர் அதுல போட்டிருக்கிற ஒவ்வொரு நபர் கூட they are not a perfect people. They are not worthy. யூதாவை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். யூதா சாதாரண ஆள் கிடையாது. யூதா மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்ச ஒரு நபர். தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய சொந்த மருமகளோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தார் தான் யூதா. ஆண்டவர் சில நேரத்துல செலக்ட் பண்ணுகிற விதமே வித்தியாசமா இருக்கும். அந்த மேத்யூ சாப்டர் 1ல வாசிக்கும் போது he did not choose the perfect people, பட் அவர் கிருபையில அந்த ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார். அதே தான் யூதா கூட. ஆண்டவர் யூதாவை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் not because he is so perfect, not because he something is great. இல்ல, அவன் மேல ஆண்டவர் ஒரு கிருபையை வச்சிருந்தார். அதுலதான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அதுலதான் பார்க்க பத்சேபால பாக்குறோம், தாவீத பாக்குறோம். அந்த வம்ச வரலாறு, மத்தேயு வம்ச வரலாறு 1ஆம் அதிகாரத்துல யாக்கோபை பாக்குறோம். யாக்கோபு பர்ஃபெக்டா? இஸ் நாட் பர்ஃபெக்ட் மேன். யாக்கோபோட சரித்திரத்துல இருந்து ரொம்ப அழகான சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி ஓடி போனவன். ஓகே, பட் ஆண்டவர் அவனை சந்திச்சு அவனோட வாயிலிருந்து கன்ஃபஸ் பண்ண வச்சுதான் ஆண்டவர் அவனை மாத்தினார். முதல் தடவை அவங்க அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கும் போது அவங்க அப்பா கேட்பாரு, உன் பேர் என்னப்பா அப்படின்ட்டு. அப்ப நான் என்ன சொல்லுவான்? என் பேர் ஏசா, நான் ஏசா தான் அப்படின்னு. அப்ப ஈசாக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் மேல என்ன செஞ்சிருவாரு? வச்சிருவாரு. அந்த ஆசீர்வாதத்துலதான் அவன் ஓடிட்டே இருந்தான். பட் கடைசியில தன் மாமனார் வீட்டை விட்டு வரும்பொழுது அவனுடைய அண்ணன் 400 பேரை கூட்டிட்டு வரான்னு கேள்விப்பட்ட உடனே ஆளுக்கு பயம் வந்துச்சு. கண்டிப்பா என்னை கொல்லதான் போறான். இத்தனை வருஷம் அப்போ கூட ஏசா என்னை விட மாட்டான், கண்டிப்பா என்னை கொல்லுவான். ஏன்னா அவன் ஆல்ரெடி வேட்டைக்காரன், கண்டிப்பா என்னை கொன்று போடுவான் தெரிஞ்சு தன்னுடைய எல்லா குடும்பத்தையும் ஒரு இடத்துல விட்டுட்டு, ஆற்று பக்கத்துல விட்டுட்டு கரையில இவரு போறாரு இன்னொரு இடத்துக்கு. அங்கதான் போய் தேவதூதனோடு கூட தேவனோடு கூட யுத்தம் பண்ணி கடைசியில ஆண்டவர் கேட்பாரு, உன் பேர் என்ன? ஏன் கேக்குறாரு தெரியுமா ஆண்டவரு? இப்பயாச்சும் இவன் உண்மையை சொல்றானா? இவன் உண்மையை சொல்றானா? ஏசான்னு சொல்றானா இல்ல யாக்கோபு? ஆனா சொல்றான், என் பேர் யாக்கோபு. See, there is a time that we need to come to God. ஒரு நேரம் இருக்குது. எவ்வளோ ஏமாத்திட்டுல சுத்திட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும், அவன் மூலியமா ஒரு பெரிய ஒரு திட்டம் நிறைவேற போகுதுன்னா அவனை இன்பர்ஃபெக்டா வச்சிருக்கவே மாட்டாரு. இன்பர்ஃபெக்டா இருந்தவனை பர்ஃபெக்டா ஆக்கிதான் அவன் கர்த்தருடைய பர்பஸை நிறைவேற்றுவார். அப்பா கடைசியில கேட்க, உன் பேர் என்னப்பா? என் பேரு யாக்கோபு. அப்பா ஆண்டு சொல்ற, இனிமேல் நீ யாக்கோபு கிடையாது. I am going to give you a new identity.
அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோப்புனா எத்தன், சீட்டர், டிசீவர். பட் இஸ்ரவேல் மீன்ஸ் ஐ வில் கிவ் யூ அ நியூ ஐடென்டிட்டி. யாக்கோபு அந்த நாட்கள்ல, இன்னைக்கு கூட சில பேரை பேர் வச்சு கொடுக்க மாட்டாங்க. அவன் நான் ஃப்ராடு பண்ணுவாங்க, அவன் நான் 420 பண்ணுவாங்க, அவன் பேரு அவனோட பேர் எல்லாருக்கும் தெரியறதை விட அவனோட ஐடென்டிட்டி தான் எல்லாருக்கும் தெரியும். அவனா திருட்டு பையன், அவனா இவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? they call by their ஐடென்டிட்டி. அதே மாதிரிதான் ஆண்டவர் யாக்கோபோட ஐடென்டிட்டியை மாத்தின அந்த நாள் தான். இயர் ஆஃப்டர் யூ won't be called as Jacob, you will be called as Israel. இஸ்ராயேல். நீ இனிமேல்ட்டு you will be the father of nation. நீ தேசங்களுக்கு தகப்பனா இருப்ப. சோ பட் அதுக்கு வரலும் கர்த்தர் அவன் கூட போராடிட்டு தான் இருந்தார். அவனை விடவே இல்லை. யாக்கோபை விடவே இல்லை. அவனை சரி பண்ணி எடுத்து ஆண்டவருக்கு அவனை எப்படி வைக்கணும், எப்படி இருக்கணும்ன்ற ஒரு லெவலுக்கு கொண்டு வரலும் அவன் கூட என்ன செஞ்சார்? ஆண்டவர் போராடிட்டே இருந்தார். So God does not chooses the perfect people, but he makes them perfect whom he chooses. ஆண்டவர் யார் தெரிந்து கொள்றாரோ அவங்கள பரிபூர்ணப்படுத்துவார், அவங்கள சுத்திகரிப்பார். ஸோ யூதாவும் அப்படியேதான். he is not a perfect man. Judah was not a perfect man. அவன் பாவம் செய்தவர். ஆனால் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். So Jacob pronouncements of the future for his children reveal the continuity of the plan of God. The leadership had been given to the fourth son of Judah. The promise of the seed is promised in the line of Judah. So இப்ப பாருங்க, இந்த ஜெனிசஸ்லயே God narrow பண்ணிட்டார், narrow down. அதாவது ஜெனிசஸ்ல இவ்வளோ பெரிய ஸ்டோரிஸ்ல இருந்து இப்படி ஆரம்பிச்ச கதை கடைசியில இந்த ஜெனிசஸ் முடியும் போது இட் ஹஸ் பீன் narrow down. narrow down இப்ப குறுகிய ஒரு பேசேஜ் வந்துச்சு. இப்ப மேசே எதுல வர போறாரு தெரிஞ்சிச்சு? ஜூடா. இனிமேல்ட்டு இப்போ எக்ஸோடஸ்ல இருந்து நம்ம மொத்த கான்சென்ட்ரேஷன், மொத்த ஸ்டோரி லைன் now it will be towards யாரு? ஜூடா. ஸோ அதுலதான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டோரிஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாமே சைட்ல கொஞ்சம் ஸ்டோரிஸ் அப்படி அப்படி வந்துட்டு போகும். பட் ஒரு மெயின் ஒரு வேர்ல பாத்தீங்கன்னா மெயின் ஒரு வேர் இருக்கும். அந்த சமயத்துல அந்த வேருக்கு ஒட்டி சின்ன 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 வேர்கள் இருக்கும். பாத்துருக்கீங்களா? அதே போலதான் இந்த மெயின் வேறு யூதாவினுடைய சரித்திரங்கள், யூதாவினுடைய கதை போயிட்டே இருக்கும். அதை தொட்டு சில சில சின்ன சின்ன கதைகள் என்ன செஞ்சிருக்கும், வந்துட்டே இருக்கும். So though God promised to patriarchs the land and the descendants the fulfillment had to come later. So ஆதியாகமத்திலே நான் இந்த 5 காரியங்கள் குறித்து பற்றிருக்கோம். The Pentateuch of its context ஞாபகம் இருக்கா? Pentateuch study of its context. அதுல ஒரு 5 காரியம் இருக்கும். சொல்லுங்க பாப்போம் யாராவது. God comes to dwell with Israel. இந்த நோட்ஸ்ல 2வது பேஜ்லயே இருக்கும். God comes to dwell with Israel. Israel is a chosen people. God gives Israel the land. Israel must obey God's will. Salvation or judgment is contingent. Is Israel's okay. Contingent. Yes. Contingent on Israel's response. Contingent na depends on. So இதுல என்ன இருக்குது? இந்த 5 காரியங்கள் இந்த பென்டடூக்ல நம்ம பார்ப்போம். அதுல God comes to dwell with the Israel. தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடு வாசம் பண்ணுகிறத நம்ம பார்ப்போம். எங்க பார்ப்போம்? யாத்ராகமத்துல பார்ப்போம். ஓகே, ஆசாரிப்பு கூடாரத்துல அதை பார்ப்போம். பட் இதெல்லாம் இழந்து போனாங்க அவங்க ஆதியாகமத்துல. 2வது இஸ்ரேல் இஸ் a chosen people. அதை நம்ம எங்க பார்க்கிறோம்? யாக்கோபோட சந்ததியிலே அதை பார்க்கிறோம். ஏன்னா யாக்கோபுல இருந்து தான் இஸ்ரேல் என்ற பெயரே ஆரம்பித்தது. சில நேரத்துல ஆபிரகாம் இஸ்ரவேலரா? இல்ல, அவரு எபிரேயர். சில பேர் சில கிறிஸ்டியன் ஜோதிப்பா, ஆமா ஆபிரகாம் இஸ்ரேலர் தான். இல்லைங்க, ஆபிரகாம்
அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோப். யாக்கோபோட பேர் தான் இஸ்ரேல். சோ ஆபிரகாமுடைய பேர பையன் பேர் தான் இஸ்ரேல். அப்படி இருக்கும்போது ஆபிரகாம் இஸ்ரேலா மாறவே முடியாது. ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்தவர் தான் யாரு? இஸ்ரேல். ஓகே, சோ அந்த சந்ததியை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். சோ காட் கம்ஸ் டு டுவெல், அது யாத்திராகமத்துல வரும். இஸ்ரேல் இஸ் a chosen people, அது வந்து ஆதி ஆகமத்திலேயே நம்ம என்ன செஞ்சுட்டோம்? பார்த்துட்டோம். மூணாவது, காட் gives இஸ்ரேல் the land. மூணாவது என்னது? தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிலத்தை தருகிறார், லேண்ட் தருகிறார். அது எங்க நிறைவேறுச்சு? அது எப்ப நிறைவேறுச்சு? கானான் தேசத்துல வரும்போது, அவங்க சுதந்திரிக்கும் போது அது நிறைவேறுது. அது எப்ப நிறைவேறுச்சுன்னா, அது வந்து பஞ்ச ஆகமத்துல நிறைவேறல, பென்டெட்டுக்ல நிறைவேறல. அது எங்க நிறைவேறுச்சு? யோசுவால தான் அது நிறைவேறுச்சு. அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். சோ அந்த முக்கியமான அந்த காரியங்கள் நிறைவேறத நம்ம எங்க பாக்குறோம்னா, land was given to them later. அதான் நான் இங்கிலீஷ்ல வாசிச்சேன். Though God promised to the patriarchs the land and the descendants, the fulfillment had to come later. சந்ததியும் அதுக்கப்புறம் அந்த லேண்டும் பின்வரும் காலத்துல அது நிறைவேறக்கூடிய ஒன்று. So they died and buried in the land of promise without seeing the realization of the promise of God. So ஆபிரகாமாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, இந்த 3 பேருக்கு தான் தேவன் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னோட சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நீங்க பலுகி பெருகுவாய், உன் மூலமா தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதம் இந்த 3 பேருக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த தேசத்துல அவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் இந்த வாக்கு தத்தம்லாம் நிறைவேறிச்சுனே தெரியாமலே அவங்க என்ன பண்ணாங்க? மரித்து போனாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும், பரலோகத்துல இருந்து பார்க்கும்போது, ஓ now they know. பட் அந்த பென்டெட்டுக் எழுதும் போது they never realized that the promise of God was fulfilled. So ஆண்டவர் இயேசு சாமி ஒரு கதையை சொல்லும் போது கூட அதுல ஆபிரகாம் பார்க்கிறோம். தெரியுமா? ஆபிரகாம் வர்றது எங்க? லாசருவோடைய கதையில நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறத பார்க்கணும். சோ now we know ஆண்டவர் எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறிட்டே இருக்குதுன்றது இப்ப பரலோகத்துல அவங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, now they will understand what Bible has been saying. So the promise of God. So இது first chapter Genesisல இருந்து chapter 50 நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கு முடிச்சிருக்கிறோம். ஓகே, இதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குதா? நம்ம அடுத்த கிளாஸ் we will go to the next. So பைபிளை இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது you will get a clear picture. எதற்காக இது எழுதப்பட்டது, ஏன் இது எழுதப்பட்டது, அதோட முக்கிய சாராம்சம் என்ன, முக்கிய நோக்கம் என்ன, எழுத்தாளருடைய முக்கிய கண்ணோட்டம் என்ன, ஆடியன்ஸ் எப்படி புரிஞ்சு கொண்டாங்க, ஆத்தர் என்ன எழுதணும் விரும்பினார். இந்த கண்ணோட்டத்துல நாம் படிக்கும்போது we will have a clear understanding of Pentateuch. So Genesis book நம்ம முடிச்சிருக்கிறோம். Any questions in the book of Genesis? பாஸ்டர், நீங்க ஜாக்கபோட டாட்டர் நேம் ஏன் எழுதியிருக்குன்றதுக்கு ரீசன் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல ஃபர்ஸ்ட். ஜாக்கபோட டாட்டர் அவ நேம் மட்டும் ஏன் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு அதை நான் ஸ்டடி பண்ணிட்டு சொல்றேன். பட் சிம்பிளா சொல்லணும்னா, எல்லாரோட பேரை கொடுக்கல, ஓகே, பட் சம் பர்பஸ் அந்த ஸ்டோரி நீங்க ரீட் பண்ணும்போது வீல் அண்டர்ஸ்டாண்ட். தீனாவுடைய ஸ்டோரி மேபி அதுல இன்னொரு காரியங்கள் கூட இருக்குது. நம்ம வந்து எப்பவுமே ஆபிரகாம் பிள்ளைகள் சொல்லும் போது எத்தனை பிள்ளைகள் சொல்றோம்? ஈசாக்கு தான் மெயினா சொல்றது. ஆனா கேத்தூராளோட பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, ஈசாக்கு சொல்லும் போது மெயினா நம்ம பாக்குறது யாரு? யாக்கோபு.
யாக்கோபோட பிள்ளைகள் சொல்லும் போது மெயினா என்ன சொல்லுவோம்? யோசேப், யாக்கோபு. யாக்கோபோட பிள்ளைகள் சொல்லும் போது எத்தனை சொல்லுவோம்? 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க, 12 கோத்திரம். ஏன் ஏன் 13 சொல்லல? 13 சொல்லிருக்கணும். ஏன் மேபி இதனால கூட ஆட் ஆயிருக்கலாம். ஆபிரகாம் சாரி யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் மட்டும் இல்ல, அவளுக்கு ஒரு டாட்டரும் இருந்தது. ஆனால் வெறும் 12 கோத்திரத்தை தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. ஆண் வம்சத்தை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த தேசம் கானான் தேசத்துக்குள்ள போகும்போது தீனாளுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கணும். கொடுக்கல. ஏன் கொடுக்கல? சிம்பிள். ஏன்னா அது ஆண்கள் ஆதிக்க சொசைட்டி. இட் வாஸ் ஆண்ட்ரோசென்ட்ரிக் சொசைட்டி, மேல் டாமினேட்டட் சொசைட்டி. அது ஒரு ரீசனா இருக்கலாம். ஏன் ஏன் இவங்க பேர் இடம் பெற்றுக்கிட்டதுக்கு காரணங்கள் பெரிய காரணங்கள்லாம் இருக்காது. ஓகே, நிறைய பேரோட பேர் போடல, அதுக்காக ஏன் போடலன்னு கேட்க முடியுமா? இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆத்தர். ஓகே, நான் அந்த ஸ்டோரி ஸ்டடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்றேன். தீனாவோட பேர் ஏன் போட்டிருக்கு மோசே கிட்ட தான் கேட்கணும். Some reason he may have some அதுபடியே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நான் அதான் சொன்னேன், ஆதாமுடைய பொண்ணுங்க பேர் ஒண்ணு கூட எழுதப்படல. ஏன்னா இட் இஸ் லீஸ்ட் பாதர். ஏன்னா அது லீஸ்ட் பாதர். ஏன்னா அங்கிருந்து எழுத ஆரம்பிச்சா பைபிள் எழுதிருக்க முடியாது. So it all depends on the authors. But anyway, I will come back. I will study. I will make a study and come. Any other? See, இன்னொரு முக்கியமா நான் சொல்றேன். What is important? Okay, always keep that in mind. எந்த ஒரு பைபிள் பேசேஜ் நம்ம படித்தாலும் இது ஏன் இது முக்கியம் என்பதை நம்ம என்ன செய்யணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ தீனா பேர் போட்டிருக்குது, மேபி அது இம்பார்ட்டண்டா ஏன்னு அதை நம்ம ஸ்டடி பண்ணணும். சில பேர் போடவே இல்லை, ஆனா they made a very big role in the Bible. உதாரணத்துக்கு இந்த நாகமான் ஹெல்ப் பண்ணது ஒரு குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு பேர் போடவே இல்லை. ஏன் போடலன்னு நமக்கு தெரியாது. இயேசு சாமிக்கு 5 அப்பம் 2 மீன் கொடுத்தது ஒரு குட்டி பையன். அவன் பேர் போடவே கிடையாது. ஸோ இது மாதிரி ஏன் இவங்க பேர் போட்டிருக்கு, ஏன் உங்க பேர் போடல என்றதுல டிபேட் இல்லாம அந்த ஸ்டோரியை தான் நம்ம மெயினா என்ன செய்யணும், as a whole பார்க்கணும். ஸோ எனிவே ஐ வில் கம் பேக் டு யூ. ஐ வில் ஜஸ்ட் மேக் a study. எனக்கு ஒரு தாட், நம்ம சன்ஸ் ஆஃப் காட் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் விமன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல. அப்போ அதுல வந்து சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்றது, சன் ஆஃப் காட் அப்படின்னா ஒரே ஆள் ஆடம். அப்ப மீதி எல்லாருமே வந்து விமன்ஸ் ஆஃப் ஐ மீன் சாரி டாட்டர்ஸ் ஆஃப் விமன் தானே. ஸோ ஆதாமுக்கு பிறந்த காயின் ஆபேலே வந்து டாட்டர் ஆஃப் விமன் அதானே இருப்பாங்க. பட் அந்த இதுல நம்ம இல்ல நான் இருந்திருந்தேன். பட் அதான் அதுல வந்து அப்ப இது sons of godன்றது it talks about the origin. Okay, sons of God, sons of chapter 6 தானே. the sons of God, அதுல son of God ன்னு போடல, sons of God தான் போட்டிருக்கு. sons of God. அப்போ நிறைய சன்ஸ் இருந்தாங்களா? ஏன்னா ஆண்டவர் படைச்ச அந்த ஆதாம் மட்டும் தானே சன் ஆஃப் காட். இல்ல, அந்த டைம்ல வந்து இட் இஸ் ஜஸ்ட், அதாவது சன்ஸ் ஆஃப் காட் ஏன் சொல்றாங்கன்னா, அந்த நாட்கள் ஆண்கள் நிறைய பேர் இருந்தாங்களே, இட் இஸ் அ டைட்டில் கிவன் டு தெம். அப்படின்னா அவங்களோட ஆரிஜின் வந்து இஸ் காட். ஓகே, சன்ஸ் ஆஃப் காட்ன்றது மீன்ஸ் என்னன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த மேல். அவங்களோட ஆரிஜின் என்னன்னா காட். ஸோ அந்த டைம்ல நிறைய பேர் தானே இருந்தாங்க, ஒருத்தர் இருந்தாங்களா? நிறைய பேர் தானே. ஆண்களுக்கு ஒருத்தர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்களா? நிறைய பேர். So மொத்தமா as a general they all combine together as sons. Okay, sons of God. So sons of God ன்னு சொல்லும்போது அவங்க வந்து it talks about the origin. அவங்க எப்படி எங்க இருந்து வந்தாங்க என்ற ஆரிஜினை தான் அது குறிக்குது. ஆரிஜின்றது எதுனா from where they came. So அது வந்து யாரு? ஆடம் கிடையாது.
God. God, through God. Okay. Sons of God சொல்லும் போது it talks about the origin. அப்படின்னா Okay. அவங்க எங்க இருந்து வந்தாங்க? ஆதாம் எங்க இருந்து வந்தான்? ஆண்டவர்ட்ட இருந்து அங்க ஆதாமுடைய ஆரிஜின் யாரு? தேவன். தேவன். அது நான் இன்னொரு ரெஃபரன்ஸும் நான் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? டியூட்ரானமி 14:1 இருக்கு. நீங்கள் God breath. தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து யூ ஆர் த சன்ஸ் ஆஃப் த லார்ட். அது இல்ல சன்ஸ் ஆஃப் காடுக்கு நான் இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், லூக்ல. God breathed into breathed into அப்படின்னு 38 இல்ல லூக்ல சாப்டர் 3 38 38ல இருக்கு பாருங்க. The son of Enos, the son of Seth, the son of Adam, the son of God. இருக்கா? ஆமா, son of God ன்னு இருக்கு. So son of Adam, sons of God இருக்கா, son of God இருக்கா? Son of God. ஏன் son of God இருக்கு, ஏன் sons of God இல்ல? இவர் மட்டும் தான் படைக்கப்பட்டவர். ஏன்னா அந்த நேரத்துல ஆதாம் மட்டும்தான் இருக்காரு, அதனால son of God. So இது பேசிக்கலி என்னன்னா, இட்ஸ் டாக்கிங் அபவுட் த ஆரிஜின் ஆஃப் த ஹியூமன் பீங். ஸோ மேல் வந்து ஆண்கள் எல்லாருமே அவங்களோட ஆரிஜின் வந்து காட், அதனால they are called as sons of God. பட் விமன் ஆரிஜின் வந்து மேன், ஆதாம் இடத்துல இருந்து உருவாக்கப்பட்டதுனால that is why they are called as the daughters of men. Daughters of men. So sorry, yeah, daughters of man. அப்படின்னா அவங்களோட ஆரிஜின் எங்கன்னா it comes from Adam. So it talks about the origin of God. Okay. Got it. Hello? பாஸ்டர் லீவ் ஆயிட்டாங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? பாஸ்டர் லைன்ல இல்ல. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர், தேங்க்யூ.